நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். To Arun Ice Cream Jodi Season 7 powered by Signal Aware. போன வாரம் வந்து ஒரு சூப்பர்பான ப்ரீ ஃபைனல்ஸ் பார்த்தோம். ஆமா. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த ப்ரீ ஃபைனல்ஸ்ல. அந்த ப்ரீ ஃபைனல்ஸோட இறுதியில எல்லாருக்கும் இருந்த அந்த டென்ஷன் என்னன்னா வந்து யாரு எலிமினேட் ஆகுற ஜோடி, யாரு வந்து சேஃபா இருக்கிற ஜோடிஸ் அப்படின்றது தான். ரெண்டு பேர் ஃபைனலிஸ்ட்க்கு போயிட்டாங்க. ஆமா. அடுத்த ரெண்டு ஜோடி வந்து லோகேஷ் சுனிதாவும் அமுதவாணன் சிவானியும் இருந்தாங்க. ஆமா. இந்த ரெண்டு ஜோடியில எந்த ஜோடி போகுது, இல்ல எந்த மேல் எந்த ஃபீமேல் வந்து எலிமினேட் ஆகி போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு. கரெக்ட். சோ இந்த முடிவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த டென்ஷனை வந்து நாங்க ஒரு வாரம் உங்களுக்கு கொடுத்துட்டோம். பட் இனிமே கொடுக்க போறது இல்ல. ஃபைனலா எந்த மேல் எந்த ஃபீமேல் எலிமினேட் ஆனாங்க அப்படிங்கறத இப்ப பாருங்க. ஃபைனல் குள்ள போக போற அந்த முதல் ஜோடி ஆஃப் ஜோடி சீசன் 7 இஸ் யுவராஜ் and Jennifer. Congratulations, Yuvraj and Jennifer. And the second jodi which is going to go into finals of Jodi Season 7 is Priya and Siddharth. Congratulations. So வந்து ரெண்டு ஃபைனலிஸ்ட் சூப்பர்பா அங்க உட்கார்ந்துட்டாங்க. யார் அந்த ரெண்டு ஃபைனலிஸ்ட் ஃபைனல்ஸ்க்குள்ள இருக்க போறவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு. பட் எங்க ரெண்டு ஜோடியில இருந்து எந்த ஒரு ஜோடி ஃபைனலுக்கு போறாங்க, எந்த ஒரு ஜோடி எலிமினேட் ஆக போறாங்க, அல்லது இந்த நான்கு பேர்ல இருந்து எந்த மேல் கண்டஸ்டன்ட் வெளியில போறாரு, எந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வெளியில போறாங்க அப்படிங்கிற நேரம் இந்த நேரம் அது தெரிஞ்சுக்க வேண்டிய தருணம் இந்த தருணம். மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். மேல் கண்டஸ்டன்ட் வந்து அமுதவாணன். சாரி அமுதவாணன். இந்த நாலு ஜோடிஸ்க்குள்ள ஒரு டக் ஆஃப் வார், பயங்கரமான ஒரு போட்டி இருக்கும்பொழுது அதுல உள்ள அந்த இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஆகட்டும் இல்ல ஜோடி ஸ்கோர் ஆகட்டும் அதுல கொஞ்சம் குறைஞ்ச மதிப்பெண்கள் உங்களுக்கு இடம்பெற்றதுனால தான் இன்னைக்கு நீங்க எலிமினேட் ஆகுறீங்க. ஸோ லோகேஷ் நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அண்ட் அமுதவாணன் யூ ஹவ் பீன் எலிமினேட்டட் டெம்பரரிலி. ஸோ அமுதவாணன் எப்போதுமே என்டர்டெய்னிங்காக நீங்கள் சிரித்து சந்தோஷமாக பேசி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? அமுதவாணன் பண்ண காமெடியில் சிரிச்சு 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 அழுத கண்கள் தான், ஆனந்தத்தால் அழுத கண்கள் தான் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுடைய கண்கள். நம்ம ஜோடியோட மிகப்பெரிய என்டர்டெய்னர். எப்போதுமே நீங்க வந்து சந்தோஷமா சிரிச்சு தான் பேசி நாங்க பார்த்துருக்கோம். we don't want to see this face of you. எங்களுக்கே பிடிக்கல. சொல்லுங்க, என்ன பாசிட்டிவா சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ப்ளீஸ் ஷேர் வித் us. இல்லை, நான் வந்து அழுவனை எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. அதுவே நான் பயங்கர அசிங்கமாக எனக்கு அழுகிறன்னும் போது நான் வந்து அது இது எதில் பண்ணும்போது நான் கலக்க பொதுவாக தேர்ட் பார்ட் நான் சிவகார்த்திகேயன் ஒவ்வொன்று ஒரு 4 பேர் 5 பேர் பண்ணுவோம். அதில் நான் தேர்ட் பார்ட்டை டைட்டில் வின் பண்ண சாம்பியனில். அதுக்கப்புறம் இப்போது ஜோடி நம்பர் 1 எனக்கு வந்து சித்தார்த், பிரியா, ஜெனிஃபர், சுனிதா. நான் சிவானியை வந்து நான் தப்பாக சொல்ல, இருக்கிறதுலே வந்துட்டு லைட் வெயிட் நான் தான் இந்த ஜோடியில். ஆனால் எனக்கு தான் எப்பவுமே ஹெவி வெயிட். காமெடியாக இருந்தாலும் இதுதான் சீரீஸ், ஓகேங்களா? சுனிதா வச்சு சுனிதா நான் தூக்கி லிஃப்ட் பண்ண முடியும், பக்காவாக பண்ண முடியும். அங்கே பண்ணால் எல்லாருமே சூப்பர்னுவாங்க, எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து சிவனை வச்சு ஆட முடியும், மற்ற ஜோடி வச்சு ஆட முடியும்னு சொல்லலாம். ஆனால் எந்த அளவுக்கு அது பண்ண முடியும்
பெருசாக பண்ண முடியாது. எல்லா விதத்திலும் பார்த்தா அது பெருசாக பண்ண முடியாது. அதனால நான் கான்செப்டை மாற்றி எந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் கோரியோகிராஃபி சரி எல்லாம் நான் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தோம். நான் புதுசாக பண்ணேன். நிறைய கான்செப்ட் நான் பண்ணதை வந்து மற்ற சேனலில் பண்ணுறாங்க. நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க பண்ணிக்கலாமா, இது கொஞ்சம் பண்ணலாமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பண்ணலாமா, அப்படி தான் யோசிச்சு தவிர யார் என்ன பண்ண யோசிக்க மாட்டேன். நான் வந்து புதுசாக பண்ணோம். என்ன ஒன்றா ஒரு காமெடி ஆக்டராக இருந்துட்டு ஒரு காமெடியாக இருந்தனா கடைசி வரைக்கும் காமெடியாக தான் போகணுமா அப்படின்ற ஒரு அது உறுத்திட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு எபிசோட் இங்கே வெனிலோ சாங் பண்ணும்போது எல்லாமே நம்ம கண்டஸ்டன் எல்லாமே ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு அட்டன்லேயே வந்து எல்லாம் நல்லா போச்சு. ரொம்ப ஜாலியாக போனேன். சூப்பராக இருந்தது. என்ன ராதா மேம் சிரிக்க வச்சேன் நல்லா, நம்ம கல்யாண மாஸ்டர் எல்லோரும் நல்லா சிரிக்க வச்சேன். அதுதான் என்ன நான் கடைசி வரைக்கும் கூட இங்கே அழக்கூடாதுன்னு நினச்சி. ஏன்னா நிறைய ஷோவில் வந்து இப்படி அழுவாங்க இல்லையா, அதை நானே இமிட்டேட் பண்ணியிருக்கேன். நிறைய காமெடி ஷோவில் பண்ணி அதை கலாச்சி ஜாலியாக பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இங்கே நான் சீரியஸாக வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஆனால் அழக்கூடாதுன்னு நினச்சேன். இங்கே வந்து அழ வருது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதுதான். சாரி அமுது, நீங்க ஆனா அழக்கூடாதுன்னு தான் நாங்களும் சொல்றோம். எங்களால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஃபைனல்ஸ்க்கு போகலன்றத நீங்க முடிவு பண்ணாதீங்க. இன்னும் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை இல்லை எல்லாம் கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. என்னன்னா ஃபஸ்ட்டு அட்டெண்ட் தான் எப்பவுமே அது நல்லா இருக்கும். அது அது வேற ஃபீல். அதுக்கப்புறம் வந்து வைல்ட் கார்டு மூலமா நீங்க வந்தீங்கன்னா இன்னும் நீங்க போட்டி போட்டு வரீங்க. அது இன்னும் பெரிய ஒரு அட்டெம்ப்ட். அது இதை விட பெரிய அட்டெம்ப்ட். பாருங்க, நிறைய நெருங்கிய நண்பர்கள் நானும் நீங்களும் ஏகப்பட்ட ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேடம் 2 பேருமே. அமுதவாணன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜோடிக்குள்ளே வந்தோடனே அத்தனை பேர் எனக்கு கால் பண்ணி வச்சு என்ன அமுத ஆடுறாப்புல காமெடி ஆகிடப்போதுரா அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அமுதவாணன் வந்து வெரி குட் டான்ஸர் அப்படிங்கிறதுல கல்யாண மாஸ்டர் ஒத்துருக்காங்க, ராதா மேடம் ஒத்துருக்காங்க, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் பாராட்டிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் முடிகிறப்பையும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ண சாதனை வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் உங்களுக்கு சொல்லணும். அவ்வளோ பெரிய சாதனை. ஏன்னா ஒரு இமேஜ் உங்களுக்கு அமுதவானா அது இதில் வருவார், சிரிச்சா பூச்சில் வருவார், பயங்கரமாக காமெடி பண்ணுவார், கலக்க போதியார், அந்த இமேஜை உடச்சி நான் ஒரு டான்ஸர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல, ஹேட்ஸ் ஆஃப்ங்க, ஹேட்ஸ் ஆஃப். பெரிய விஷயம் இது வாழ்க்கையில். தேங்க்யூ. வைல்ட் கார்டு ரவுண்ட்ல போட்டி போடுங்க, விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நம்ம ஃபைனல்ஸ்குள்ள போகலையே, இது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஜோடி சீசன் 7 விட்டுறாதீங்க. ப்ளீஸ் ஃபைட் ஹார்ட். நெக்ஸ்ட் வீக் கம் பேக். வி வாண்ட் யூ டு கம் பேக். உங்க ஃபேன்ஸோட சார்பா நான் சொல்றேன், ப்ளீஸ் டூ தட் ஃபார் அஸ். அமுதா, நீங்கள் எவ்வளோ விஷயம் இங்கே வருத்தப்பட்டு பேசுனீங்க. அதில் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது, நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒரு காமெடின்னா கடைசியில் தான் காமெடின்னு. இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் கூட அவங்கக்கிட்ட ஒரு காமெடி எலிமெண்ட்ஸுன்னு ஒன்று இருக்குது. அதனால தான் அவங்கள நம்ம இன்னும் பயங்கரமாக ரஜினி சாரோட சில சீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஆக்ஷன் அவர் என்னமோ பண்ணட்டும், அந்த சீன்ஸ் பார்க்கும்போது தான் ஈவன் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக வந்தவங்களுக்கு கூட அந்த ஒரு காமெடி டச் டைமிங் இருந்ததுனால மட்டும்தான் அவங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அதனால ஆனால் நீங்கள் டிசப்பாயின்மெண்ட்டாக பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் பெரிய ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறனாலனா முன்னாடியே சொன்ன டான்ஸ் மட்டும் இல்லை, உங்களோட செகண்ட் சாங்கை பார்த்ததுமே யூ ஆர் எ குட் டான்ஸர்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க. ஒல்லி என்ன இருந்தது, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அதை நம்ம சொல்லி நீங்கள் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு சின்ன மார்க் அப்படி இப்படி போயிருக்கலாம். அப்புறம் வந்து அது என்னது ஒரேடியாக போனாதான் ஜெயிக்குங்கிறது அதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படி? அந்த மாதிரி வந்துட்டேன்னா மனசு ஒடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆளை கிடையவே கிடையாது. பட் இந்த மேடையில் நீங்கள் வருத்தமாக பேசணும், என்ன மனசில் இருந்தாலும் அதை பேசிடுங்க, கொட்டிடுங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்ட் நீங்கள் அது எப்பவுமே வராமல் தானே வருவீங்க. புரியுதா? ஆல் தி பெஸ்ட். அமுது, இன்னொரு விஷயமும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். விஜய் டிவியில் பல ரியாலிட்டி ஷோஸில் வைல்ட் கார்டு ரவுண்டில் ஜெயிச்சவங்க தான் வந்து ஃபைனல்லையும் ஜெயிச்சிருக்காங்க. அது நீங்களாக கூட இருக்கலாம். எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ வைல்ட் கார்டு ரவுண்டை தயவு செஞ்சு ஈஸியாக நினச்சிடாதீங்க. இல்லை அதில் நம்ம வந்து தோத்துருவோன்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. நீங்கள் வினராக கூட இருக்கலாம். இன்னமும் நீங்கள் ஜோடி சீசன் 7 வினர் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸும் உங்களுக்கு உண்டு. we'd like to remind you on that. மாஸ்டர், அமுதா பற்றி உங்களுடைய வார்த்தைகள். நான் ஃபஸ்ட்டு அமுதா வந்து டான்ஸ் ஆட வரும்போது நினச்சேன், இவர் காமெடியன் தானே டான்ஸ் ஆடுவாரா அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். காமிக்கலாக தான் பண்ணுவார், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் பண்ணுவார்னு நினச்சேன். பட் ஒவ்வொரு தடவை அந்த ஆனந்த் பாபு டான்ஸ்லாம் ஆடினீங்களே, அதெல்லாம் பார்த்தா ஐ வாஸ் அமேஸ்ட். சீரியஸ்லி சொல்கிறேன், உங்கள் அந்த டைமிங் தான். இப்போ கூட இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், டான்ஸ் கற்றுக்கிட்டா அந்த டைமிங்கே உங்கள் வாழ்க்கையை வந்து கூட்டிகிட்டு போயிடும் உங்களை. ஸோ யூ ஹேவ் த டேலண்ட். உங்களுக்கு டைமிங், ஏன்னா காமெடியும் டைமிங் தானே. ஆமாம். நீங்கள் காமெடி யாராவது ஒரு டைலாக் சொல்லும்போது டக்குனு இன்னொரு டைலாக் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அந்த டைமிங்கில் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் இட் இன் யூ. உங்ககிட்ட இல்லைன்னு கிடையாது. என்ன ஒரு மார்க் 2 மார்க்கில் எங்கேயோ கொஞ்சம் இறங்கி, அதுவும் இந்த 2 எபிசோட் தான். ஆமாம் இல்லையா?
ஸோ அதனால் நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல். காமெடி ஒரு பக்கம், டான்ஸ் ஒரு பக்கம், யூர் குட் ஆக்டர், கான்செப்ட் நல்லா பண்ணுறீங்க, மல்டி டேலண்டட், மல்டி ஃபேசட்டட் யூ ஆர். ஸோ கண்டிப்பாக யூ வில் மேக் இட் பிக் இன் லைஃப். வாழ்க்கை பூரா இருக்குது உங்களுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் இன்சிடென்ட்ஸ், அவ்வளோதான். பெஸ்ட் ஆஃப் லக். Okay, so Lokesh, safe zone la irkeenga. Congratulations to you. That's the happy news for you. Please go take your seat. Okay, so வந்து மேல் contestants ஓட முடிவுகள் நமக்கு தெரிஞ்சாச்சு. அந்த பக்கம் சிவானி இருக்காங்க, இந்த பக்கம் சுனிதா இருக்காங்க. ஃபைனல்ஸ்குள்ள போக போற ஃபீமேல் contestant யாரு? சொல்லுங்க ராதா மேடம். இந்த ஜோடி செகண்ட் ஜோடியில் எனக்கு ரொம்ப பிடிச்சமே என்னதாக இருந்தால், நம்ம ஜோடியாக போகும் அப்படின்னு நல்ல ஒரு டென்ஷன் இல்லாமல் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2-3 பேர் ஜோடியாகவே போக வேண்டிய சம்டைம்ஸ் நிலைமை வந்திருந்தது. ஸோ இந்த வாட்டி ஷிவானி, யூ ஆர் கோயிங் டு பி எலிமினேட்டட். சாரி ஷிவானி, இந்த வாட்டி ஜோடியாக தான் எலிமினேட் ஆயிருக்கீங்க. அமுதவாணன் அண்ட் ஷிவானி, உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் கடந்த சில வாரங்களில் உங்களோட ஜோடி ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது அதில் லீஸ்டாக இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னைக்கு எலிமினேட் ஆகிருக்கீங்க. ஷிவானி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு விஜய் டிவி. போன சீசன் எனக்கு கொஞ்சம் கால் சரியில்லாமல் வந்துட்டேன். பட் இந்த சீசனில் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா என் கால் இன்னும் சின்ன ஆப்ரேஷன் இருக்குது. இது இப்போவது முடிச்சுட்டு நான் போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ஃபுல் 100% ஸ்ட்ரெச்சாக வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சுனிதா, ஜோடி சீசன் 7ல ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட். ஆமா, சுனிதா our third finalist. Thank you sir, thank you. Congratulations Sunita and Lokesh, our third finalist. நம்ம அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7ல ப்ரீ ஃபைனல்ஸ் 1 ப்ரீ ஃபைனல்ஸ் 2 நடந்ததுல எலிமினேட் ஆன ஜோடி அமுதவாணன் அண்ட் ஷிவானி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரவேர். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது வைல்ட் கார்ட் ரவுண்ட். சூப்பரா இருக்கு. Very vibrant performance. Thank you master. சொன்ன மாதிரியே மனசார ஆடுனீங்க. குறைந்தபட்ச அன்பை கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன். எதனால வைல்ட் கார்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜோடி சீசன் 7 ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இன்க்ளூடிங் வியூவர்ஸ் வந்து ஒரு சில ஃபேவரட்ஸ் வச்சிருப்பாங்க. அடடா இவங்க வின் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. பட் ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க நினைக்கிற அந்த ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் வந்து எலிமினேட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு இறுதி வாய்ப்பு, மறு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வைல்ட் கார்ட் ரவுண்ட் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு ஆட போற மேல் கண்டெஸ்டன்ட்ஸ் அண்ட் ஃபீமேல் கண்டெஸ்டன்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் வந்து குட் லக், எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். இந்த வைல்ட் கார்டோட இறுதியில ஒரு மேல் கண்டெஸ்டன்ட் ஒரு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் வந்து தேர்வாவாங்க. அவங்க தான் 4வது ஃபைனலிஸ்ட். அது வந்து ஒரு ஜோடியா இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட ஒரு மேல் கண்டெஸ்டன்ட் அண்ட் ஃபீமேல் கண்டெஸ்டன்டாகவும் இருக்கலாம். பட் ஃபைனலா இருக்க போற அந்த ஜோடி தான் வந்து 4th ஃபைனல் ஜோடியா நம்மளோட ஜோடி சீசன் 7ல இருப்பாங்க. ஸோ 3 ஃபைனலிஸ்ட் பிளஸ் இந்த வைல்ட் கார்டில் செலக்ட் ஆக போற அந்த 4வது ஃபைனலிஸ்ட், இந்த 4 ஃபைனலிஸ்டும் சேர்ந்து தான் அந்த பிரம்மாண்டமான மேடையில நம்மளோட ஃபைனல்ஸ்ல ஜோடியா டான்ஸ் ஆட போறாங்க. எஸ், பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில இந்த 4 ஜோடிஸும் ஜோடி சீசன் 7 ஃபைனல்ல ஆட போறாங்க. இதுல இருந்து தான் ஜோடி சீசன் 7 டைட்டில் வின்னர் எந்த ஜோடி அப்படிங்கிறது தெரிய போகுது. போன வாரம் எலிமினேட் ஆன ஜோடி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அமுதவாணன் அண்ட் ஷிவானி. அவங்க இன்னைக்கு வைல்ட் கார்டு ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. அமுதவாணன் அண்ட் ஷிவானி, மீண்டும் உங்களை வந்து ஜோடி மிகப்பெரிய கைத்தட்டலோடு வரவேற்கிறேன்.
சொல்லுங்க அமுதவாணன், அதாவது இவ்வளவு தூரம் நம்மளோட ஜோடியில டிராவல் பண்ணி உங்களுக்குன்னு வந்து நிறைய ஜோடிஸ்லாம் மாறி போய் அதுக்கப்புறம் வந்து போன வாரம் வரைக்கும் வந்து யாருமே எதிர்பார்க்கல நீங்க எலிமினேட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லியே. பட் எலிமினேட் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, வெளியேறினீங்க. இப்போ அடுத்த வாரமே வைல்ட் கார்டு ரவுண்டுக்கு நீங்க வந்தாச்சு. ஸோ ஹவு ப்ரிப்பேர்ட் ஆர் யூ? இல்லை, இந்த தடவை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வைல்ட் கார்டில் உள்ளே வருவேன், நம்பிக்கை இருக்குது. இதோ அடுத்து சிவானி பேசுங்க. வாட் யூ ஃபீல் சிவானி? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எக்ஸலண்ட். இன்னைக்கு வந்து நம்மளோட ஃபைனலிஸ்ட் எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸிங்ல வந்து ஸ்கோர் பண்றாங்க பயங்கரமா. பிரியாவை இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்ல. அடுத்து ஜெனிஃபர் பாத்தீங்கன்னா இந்த பழைய காலத்து அவங்க ஹீரோயின் சௌகார் ஜானகி. ஆமா, அப்படியே உட்காருமா. நம்ம நண்பன் யுவராஜ் பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி இல்ல. அடுத்து பீச் லிப்ஸ்டிக் தானே போட்டிருக்கீங்க நீங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களோட கலர், உங்களோட ஸ்கின் டோனுக்கு அப்படியே ஆப்டா இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க ஜெனிஃபர். தேங்க் யூ. இது வந்து இன்னைக்கு வந்து கண்டஸ்டன்ட்ஸ்க்காக நான் வந்து ஸ்பெஷலா இந்த லிப்ஸ்டிக், ஏன்னா வந்து இது வந்து ஃபுட் ப்ரூஃப் கிஸ் ப்ரூஃப் லிப்ஸ்டிக். இது அது வந்து ப்ரூஃப் கிஸ் ப்ரூஃப் ஃபுட் ப்ரூஃப் அண்ட் ஆல்சோ விசில் ப்ரூஃப். ஓ, விசில் அடிச்சாலும் அழியாது. சும்மா லிப்ஸ்டிக் எடுத்து போட முடியாதுல்ல. எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் நான் விசில் அடிக்கணும் அப்படின்னு ஒரு வாட் a intelligence. ஏங்க ஒரு தடவை விசில் அடிச்சு காமி பாப்போமா ஜெனிஃபர்? ஒரு தடவை விசில் அடிங்க. ஒரு தடவை விசில் அடிச்சு காமிங்க. அடடடடா, யுவராஜ் கூட தான் இன்னைக்கு அம்சமா வந்திருக்காரு. பயங்கர கார்ப்பரேட்டா இருக்காரு பாருங்க. இல்ல, கோபிநாத் சாருக்கு அப்புறமா அதிகமா கோட் யூஸ் பண்றாருன்னா நம்ம யுவராஜ் மட்டும் தான். தேங்க்ஸ் நண்பா. இல்ல இப்ப கடைசில அங்க பாரு சித்தார்த்த தலையை கவுந்து அடுத்த டார்கெட் நானா. he is கொஞ்சம் ப்ளீஸ் எங்களுக்காக நில்லுங்க. ஒரு ஃபங்கி கார்ப்பரேட் லுக் மேல் மாடல் மாதிரி இருக்காரு பாருங்க இன்னைக்கு. ஒரு வார்த்தை பேசுங்க சித்தார்த். என்ன இது உங்களோட டெய்லி ஆபீஸ் நான் ஆபீஸ்க்குலாம் போறேன். டெய்லி ஆபீஸ் சார்ன்றீங்க. ஃபுல்லா வயல் வெளியே சுத்தி போறோம். தங்கச்சி எங்க போதும் அங்கேயே பாத்துட்டு வயல். இதான் வேலை. ரம்யா. எஸ் மகேஷ். 1980களில் தமிழ் சினிமாவினுடைய கனவு கன்னி. அதாவது கடந்த 2 சீசனா ஜோடியில இவங்க தான் அசத்தல் மன்னி. சூப்பர். எந்த ரோல் கொடுத்தாலும் பின்னிடுவாங்க பின்னி. ஆஹா, இவங்களை நினைச்சுதான் நான் டெய்லி வாழ்றேன் எண்ணி எண்ணி. லெட்ஸ் வெல்கம் ராதா மேம். ஒரு வார்த்தை மொழியாலே என்னை குருக வைத்தாள், என்னை குருக வைத்தாள். ஒரு பார்வை மொழியாலே என்னை நெருங்கி விட்டாள், என்னை நெருங்கி விட்டாள். ஒரு மின்னல் இடி போலே என்னை துடிக்க விட்டாள், என்னை துடிக்க விட்டாள். ஒரு காதல் வரத்தாலே என்னை ஏதேதோ செய்து விட்டாள். She stole my heart. She stole my heart. She stole my heart. She stole my little heart. wow, ravishing Radha ma'am. Welcome once again ma'am. Thank you so much. Radha ma'am, after a long time wild card roundல வந்து நம்ம மிஸ் பண்ண சில contestants, eliminate ஆன contestants எல்லாருக்கும் அந்த இறுதி வாய்ப்பு, மறு வாய்ப்பு இந்த wild card round வந்திருக்காங்க. How do you feel looking at all of them after that small gap நம்ம ஜோடியில? இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் டென்ஷனான நாள் தான் இன்னைக்கு. பிகாஸ் ஆல்ரெடி வின்னர், அதாவது ஃபைனல் போகிறவங்கள பற்றியும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இவ்வளோ நாளாக வந்து ஆடணும்னு மனசுக்குள்ள அந்த ஆர்வம் துடிப்பு இருந்தவங்க எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கான்னு அவங்களுக்கும் தெரியாது, ஜட்ஜாக நமக்கும் தெரியாது. கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி ஒரு அன்பிரடிக்டபிளாக இருக்காங்க. ரைட். அந்த சிரிப்பு அவ்வளோ சரியில்லையே. ஆமாம். ஸோ ஆனால் ஒன்று, நீங்கள் என்ன ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்களோ எனக்கு தெரியாத, நல்லா ஆடித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. யூ ஹாவ் நோ சாய்ஸ். பட் அதனால் மார்க்கு இல்லைன்னா நம்ம ஃபைனலுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. டான்ஸுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் ஆட போகிறது ஆடாமல் இருக்கிறவங்க கூட உட்காந்து பார்க்க போகிறாங்க. ரைட். இன்றைக்கி அவங்கள நீங்களும் இப்படி 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 லேசர் கண்ணில் பார்க்க போகிறாங்க. ஸோ நல்லா ஆடுங்க, அவ்வளோதான். டென்ஷனாவோ இதை ஒன்றும் வேண்டாம், அழகாக ஆடுங்க. டென்ஷன் இல்லாமல் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களோ மறக்காமல் ஆடுங்க. ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ராதா மேம். ஸோ contestants, உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கம்பேக். இந்த கம்பேக் வந்து the one and only chance given to you. இதை நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை ரம்யா, நான் இந்த ஷோ மட்டும் இல்லை, நிறைய டான்ஸ் ஷோ இது வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த நிறைய டான்ஸ் ஷோவில் வைல்ட் கார்டில் வந்தவங்க தான் வின்னர் ஆயிருக்காங்க. சூப்பர் மேம். ஸோ ஆனால் வந்தவங்க கூட எதுவுமே அவங்க என்ன ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க டான்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பாங்க, அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் அந்த லக்கு
அவங்க சைடில் இருந்திருக்காங்க, அதுவும் வேற விஷயம். ஸோ அதனால் எல்லாமே இருக்கும். அதனால் ரொம்ப பாசிட்டிவாக நிறைய பேரோட எக்ஸ்பிரஷன் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங், ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு வந்து ஆடுங்க, அவ்வளோ போதும். சூப்பர். ஏன்னா இந்த வைல்ட் கார்டில் வந்திருக்க தான் ஜெயிச்சிருக்காங்கன்னொன்னே யுவராஜ் ஜெனிஃபர்லாம் உத்து எங்களையே பார்க்குறீங்க. அதுக்கு தான் மேடம் சொல்லிட்டாங்க, எல்லாமே இருக்குது அதுக்கு பின்னாடி, அதிர்ஷ்டம் இருக்குது, உழைப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. கட்டாயமா. லோகேஷ் என்ன நீங்க ஒரு லோகேஷ் அப்படியே கூலா இருக்கீங்க, எப்போதுமே கூல் தான் நீங்க. இன்னைக்கு வந்து பா நம்மளுக்கு இந்த டான்ஸ் தொல்லை எல்லாம் இல்லப்பா இன்னைக்கு. அப்படியே வந்து எல்லாரும் எப்படியோ ஃபைனலுக்குள்ள போயிட்டோம்னு ஒரு சந்தோஷமா. சோ அது போதுமா? ஆனால் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் லோகேஷ், வைல்ட் கார்டில் வந்தவங்க தான் வின்னர்ஸாக நிறைய ஷோவில் நான் பார்த்துருக்கேன். அதை கேட்டுட்டு என்னடா நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோமே, அவங்க வந்து வைல்ட் கார்டு அவங்கள மட்டும் அப்படி சொல்லாதீங்க. யாரையுமே சொல்லுவாங்கல்ல, அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். உங்கள் டேலண்ட் அவங்க டேலண்ட் அவங்கக்கிட்ட இருந்தால் கூட ஒரு சான்ஸு கூட விடாமல் பார்த்துட்டு இருந்தால் ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். இட் ரியலி நீங்கள் ஆடுறத விட இன்றைக்கி உட்காந்து பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் ரியல் ஜட்ஜ்மெண்ட். இங்க இருக்கிறவங்கலயே வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்ஸ்லயே எந்த ஜோடி வந்து செலக்ட் ஆக கூடாது ஃபைனல்ஸ்ல? அவங்க வந்து எனக்கு பெரிய த்ரெட் அப்படினு நினைக்கிறீங்க? இது சிம்பிளான क्वेश्चन அதான். ஏங்க வெரி குட் क्वेश्चन. கம் ஆன், நீங்க தான் இருக்கிறதுல ரொம்ப ஆனஸ்டான பர்சன் வேற நான் கேள்விப்பட்டேன். அதனால உங்களுக்கு மட்டும் தான் தகுதி இருக்கு. கூடாதுன்னு ஏங்க என்ன பார்த்து கேக்குறீங்க? இல்ல நீங்க மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா, ஐயோ இவங்க வந்தா நம்ம காலிப்பா அப்படினு. அது எந்த ஜோடி? இந்த மாதிரி டிஃபரெண்டான கேம்லாம் வந்து ரம்யா மட்டும் தான் கேட்பாங்க. சொல்லுங்க லோகேஷ். ஆனால் ஒன்று தெரியுமா அம்மோ, போன வாட்டி நாங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதில்ல, ஒவ்வொருத்தருக்கும் எந்த கண்டஸ்டன்ஸ் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கேட்டாங்க. புரியுதா? அப்படி பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய क्वेश्चंस கொடுக்கல. திஸ் இஸ் வெரி சிம்பிள் क्वेश्चन. எக்ஸாக்ட்லி. பாருங்க, நீ நெகட்டிவா சொன்னா கூட அது கேக்குறவ யாரோ அவர் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. கம் ஆன். ஏன்னா நீங்க மூஞ்சிக்கு நேரா இப்ப சொல்றீங்கல்ல. இல்ல ஜோடின்னு இல்ல, சிங்கிள் பர்சனா சொல்லிறேன். சொல்லுங்க. எந்த பதில் வேணா சொல்லு, சாய் சக்தி மட்டும் சொல்லிராத. அத தாங்கற சக்தி எனக்கு இல்ல மேடம். அடிங்க மேடம். சாயை பத்தி சொல்லாத அப்படி. டான்ஸ்னா அவ்வளவு உயிர். யாருக்கு? அவனுக்கு. ஏன் மேடம் இப்படி ஆயிட்டீங்க? நல்லா தானே இருந்தீங்க போன எபிசோட் வரைக்கும். உயிரன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உயிரை கொடுத்து டான்ஸ் ஆடுறான். உயிரை கொடுத்து ஆடுறானா உயிரை எடுக்க ஆடுறானா யாருக்கு மேடம் தெரியும்? ஜாலியா ஆட போறாரு. ஓகே லோகேஷ், நாங்க மறக்கல உங்களோட கேள்வியை. உங்களோட பதில் என்ன? ஐ ஃபீல் கண்டஸ்டன்ட் மேல்ல பாத்தீங்கன்னாக்கா அமுதவாணன், ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா ஆனந்தி. சூப்பர்யா. எந்த இடத்துல வச்சிருக்காரு பாத்தீங்களா அமுதவாணன் ஆனந்தி உங்களை? அவரு ஒரு த்ரெட்டா? சுனிதா நீங்க சொல்லுங்க. சொல்ல முடியாது. Because இவங்க ரெண்டு பேரும் வர கூடாது. see someone being good, அவங்க கூட காம்படிஷன் பண்ணாதான் ஜெயிச்சின ஒரு அர்த்தம் இருக்கு. அடடடா. அந்த மாதிரி யாரு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ஃபீல் பண்றது யார? குட் காம்படிட்டர். ஆமா. தேடுற அளவுக்கு நந்தினி and நந்தினி and அமுதவாணன். நந்தினி and அமுதவாணன். அமுதவாணன் அப்பி லிஃப்டிங் வாய்ப்பு இல்ல. பயங்கரமான ஒரு க்ரூஷியல் இடத்துல இருக்கீங்க நீங்க அமுதவாணன். எல்லாருமே உங்களை த்ரெட்டா பாக்குறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கறத யோசிங்க. இன்னைக்கு வந்து you have all chances to win. Also all the contestants have all the chances to win. So we wish you all the very best. All the best அமுதா. நிறைய பேர் வந்து உங்களை சொல்லியிருக்காங்க, பாப்போம் என்னன்னு. ஆனா ரம்யா, யா மகேஷ், இப்போ நான் அழைக்கக்கூடிய மனிதர் எப்படி தெரியுமா? இவரோட ஒவ்வொரு கொரியோகிராஃபியும் மாசு. எப்படியாவது சேரணும் இவர்கிட்ட டான்ஸ் கிளாஸ். அதை வச்சு உலகம் முழுக்க டான்ஸ் ஆடி சம்பாதிக்கணும் காசு. நீங்க இந்த ஜோடிக்கு எப்பயுமே அவர்தான் பாஸுக்கெல்லாம் பாஸ். லெட்ஸ் வெல்கம் கல்யாண் மாஸ்டர். வாவ் மாஸ்டர், ஒரு மினி சூப்பர் ஸ்டாரே வந்து நடந்து வர மாதிரி இருந்துச்சு அந்த என்ட்ரி. வாட் an entry மாஸ்டர். how மாஸ்டர் ப்ளீஸ் வாங்க வாங்க. இல்ல மாஸ்டர் உங்களுக்கு மறைமுகமா என்ன தெரியுமா சொல்லி தராரு? என் ஏரியாவை காலி பண்ணி விட்டுறாதங்கறார். நோ மாஸ்டர், யூ ஆர் sizzling and நல்ல the flowery shirt பாத்தீங்களா? அவரோட லுக் இன்னைக்கு அமேசிங்கா. Thank you. You're looking really nice today. First compliment ஓட ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வைல்ட் கார்டு ரவுண்ட். உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு பரிச்சயமானவங்க தான். அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் இன்னைக்கு வைல்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எங்கள் ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா எல்லாருக்குமே கெப்பாசிட்டி இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து முன்னேறி வந்திருக்கீங்க. பட் இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங், யார் இதில் உங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுக்குறீங்க. ஏன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா எல்லாருமே நல்லா ஆட போகிறாங்க, எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்க போகுது. பட் இது வந்து இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு. டெஃபினட்டாக இதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சான்ஸ் கிடச்சிதுன்னா நெக்ஸ்ட் ஃபைனல்ஸு. ஸோ எல்லாருமே ரெடியாகி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக் எல்லாருக்கும். சூப்பர். தேங்க்யூ மாஸ்டர்.
நீங்க 2 பேரும் உங்களுடைய அரசவையில் அமர்ந்தீங்கன்னா ஆட்டக்காரர்களை ஆட சொல்லி விடுவேன். நன்றி. Thank you judges. இன்னைக்கு நடக்க போற வைல்ட் கார்டு ரவுண்ட் பத்தி வந்து நம்ம சொல்லணும். இது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட். ஸோ எல்லா கண்டெஸ்டன்ஸ்க்கும் வந்து நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் சாங் இந்த மாதிரி ரவுண்டு இப்படி காஸ்டியூம் எந்த மாதிரி ஒரு ரூலும் கொடுக்கல. அவங்க இஷ்டத்துக்கு ஆடலாம். 4 to 4.5 minutes டைம் ஃப்ரேம் நம்ம வச்சிருக்கோம். அவங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு ஸ்டைலில் அவங்களோட ப்ரெசன்டேஷன் அவங்க கொடுக்கலாம். சூப்பர். பட் முக்கியமாக வந்து இன்னைக்கு எல்லாருமே சோலோ பெர்ஃபார்மன்ஸஸ் தான் கொடுக்க போறாங்க. முதல் தடவையா நம்மளோட ஜோடி சீசன் 7ல நம்மளோட ஜோடிஸோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இந்த ரவுண்டோட இறுதியில் ஒரு மேல் கண்டெஸ்டன்ட் ஒரு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் வந்து செலக்ட் ஆவாங்க. அவங்க வந்து ஒரு புது ஜோடியாகவும் இருக்கலாம், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஜோடியாவும் இருக்கலாம். எஸ். சோ இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னரவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னரவேர். இவங்க வந்து ஆக்சுவலா வெள்ளித்திரையில நடிச்சிட்டு இருக்காங்க. வெள்ளித்திரையில் ஜொலிக்கும் நட்சத்திரமா? எஸ். யார் அந்த நட்சத்திரம்? போக்கிரி, முனி போன்ற படங்கள்ல வந்து நிறைய கேரக்டர்ஸ்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஓ. அது தவிர்த்து வந்து நம்மளோட ஜோடி சீசன் 7 பொறுத்தவரைக்கும் அமுதவானனோட இவங்க பேர் பண்ணி டான்ஸ் ஆடும்போது தான் எலிமினேட் ஆனாங்க. ஓ. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இந்த மேடையில டான்ஸ் ஆடுறது இன்னைக்கு தான். லெட்ஸ் வெல்கம் ஆஷா. Hi Asha. Hi ma'am. Hi sir. How does it feel to come back? ஜோடி சீசன் 7ல வைல்ட் கார்டு ரவுண்ட் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. another opportunity. just come to enjoy. இதுதான் எதிர்பார்த்துட்டு வரல. வந்துட்டு just ஆடிட்டு வந்தா it's good, வரலனாலும் it's okay. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி ஜாஸ் கொஞ்சம் நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஜாஸும் பண்ணுறேன், ஃபோக்கும் ஆடுறேன். ஓகே. ஆக்சுவலி எந்த ரவுண்டில் நீங்கள் எலிமினேட் ஆயிருந்தீங்க? செலிப்ரேஷன் ரவுண்டில் எலிமினேட் ஆனேன். அதுக்கு முன்னாடி இந்த 3 ரவுண்ட்ஸில் கொஞ்சம் ஸ்டாமினா இல்லாதனால ஐ காட் எலிமினேட்டட். ஓகே. ஹோப் ஸோ ஐ கிவ் அ ஃபுல் ஸ்டாமினாவோட இருக்கிற ரீகெயின் பண்ணிட்டீங்க ஸ்டாமினாலாம் ஃபுல்லா. மை ஹெல்த் இஸ் பெட்டர் நவ. ஆஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி ராதா மேம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸாக பார்க்கும்போது இவங்களால் ஆட முடியும். பட் ஆனாலும் அவங்க ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணலேன்னு தோணு எனக்கு கோவமே வந்து நான் உங்களை கோவப்பட்டிருக்கேன். புரியுதா? உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா ஓகே, அது பேர் பாசிட்டிவ் இல்லைம்மா. இல்லை மேம், அந்த மாதிரி ரொம்ப ஹோப்போட இருந்து சம்டைம்ஸ் when you expect many things அது நடக்காம போகும், அதுக்கு சொன்னேன். மலை போல ஆசைப்பட்டாதாமா எலி மாதிரி கிடைக்கும். புரியுதா? நீங்கள் ஆசைப்படும் போது பெருசாக எதிர்பார்க்குங்க, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ராதா மேம். கல்யாண் மாஸ்டர், ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ ஹேஸ் தட் யூனிக் ஸ்டைல். நிறைய பேர் கற்றுக்கிட்ட கூட வராது, நல்ல ஸ்டைல் இருக்குது உங்ககிட்ட. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அக்கா சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் தட் ஸ்டாமினா லெவல் இஸ். ஏன்னா ஒரு சாங் ஒரு 4 minutes 5 minutes ஆடும்போது ஸ்டாமினா வந்து கீப் அப் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டான்ஸருக்கு. ஸோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி யூ நீட் தட் ஸ்டாமினா. ஸோ அது மாத்திரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்டாமினா வந்துடும். டூ யுவர் பெஸ்ட். குட் லக். சூப்பர். ஆஷா, 2 ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சாதாரண வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் மறுபடியும் புரிஞ்சுக்கணும். சும்மா என்ஜாய் பண்ண வந்தோம், ஃபன்னாக ஆட வந்தோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இதெல்லாம் காம்படிஷனாக நினச்சி ஆடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும். உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன்,
எவ்வளோ நாள் தாம்மா நீயும் ஜாஸ் ஆடுவ? தயவு செய்து ஃபோக் ஆட்டு சாங்க முடியுமா? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன வருமோ அதை எக்ஸாக்டாக பண்ணீங்க. புது எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் வைல்ட் கார்டு ரவுண்டை பொறுத்த வரைக்கும்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். ராதா மேம். ஆஷா ஸ்டைலிஷான டான்ஸர் மானி. வெரி வெரி ஸ்டைலிஷ். என்ன சொல்லுவேன் உடனே அந்த மூமெண்ட்ஸ் உங்களோட அந்த ஜாஸ் ஸ்டைல் சொல்கிறீங்க, அந்த மாடர்ன் அந்த ஸ்டைல் பண்ணும்போது எனக்கு தெரியல நிஜமா ஐம் கன்ஃபியூஸ். நீங்கள் வந்து இவ்வளோ தான் ஸ்லோவாக தான் பண்ணுவீங்களா, இல்லை அது உங்கள் ஸ்டைலா, இல்லை நம்ம கொரியோகிராஃபர் சொன்னால் கூட அந்த மூமெண்ட்டை உங்கள் ஸ்டைலுக்கு எடுத்து வருவீங்களான்னு தெரியாது. பிகாஸ் நீங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஆஷா ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஹெவி மூமெண்ட் பண்ணும்போது இல்லை யூ ஷுட் ஃபர்கெட் நம்ம என்ன ஸ்டைலு பாடி எல்லாம் விட்டுட்டு அப்போ டான்ஸ் மாஸ்டரோ ஏதோ ஒரு அசிஸ்டண்ட்டோ, நாங்கள் எப்போவுமே பல மாஸ்டரோட டான்ஸ் பண்ணும்போது இல்லை ஆஷா அவங்களுக்கு ஒரு ஃபேவரேட் அசிஸ்டண்ட்டு தான் இருப்பாங்க, மெயின் அசிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க ஸ்டைலை அந்த மாதிரி அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆடிடுவேன். அப்போ என்ன தெரியுமா, அங்கே வந்து ஒரு ராதாவோ இல்லைன்னா அவங்க யாரோ தெரியாது வேறு யாரோ ஆடின மாதிரி இருக்கும். அது ஃப்ரேமில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா? ரொம்ப கூலான ஸ்டைலிஷான சாஃப்டான க்யூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி காம்படிட்டிவ்னு நீங்கள் வந்திருக்கும்போது கொஞ்சம் இந்த ஸ்டைலு டெஃபினட்டாக உங்கள் ஸ்டைல் இருந்து தான் ஆகணும். அப்போ தான் ஆஷாவை நம்ம ரசிக்க முடியும். அதோட சேர்ந்து நீங்கள் கொஞ்சம் குத்து போனீங்கல்ல, அங்கே வந்து நீங்கள் அங்கே இருந்திருக்கவே கூடாது, அங்கே ஆஷாவே இருந்திருக்கக்கூடாது. ஆஷாவுக்குள்ளே இன்னொரு கேரக்டரை பூந்துக்கிட்டு அப்படி அசைத்திருக்கணும். அதையும் நீங்கள் உங்களோட அந்த ஸ்லோ ஸ்டைல்லே அவங்களோட அந்த ஸ்மூத் ஸ்டைல்லே பண்ணிகிட்டு இருந்ததுனால பெரிய சேஞ்சஸ் தெரியல. நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சொல்லுவோம்ல அப்படி இருக்கணும்னு, அந்த ஒரு ஃபீல் வரல. பட் இட் இஸ் ட்ரூ, இங்கே வந்த எல்லா டான்சர்ஸிலும் you are one of the, நீங்கள் மட்டும்னு சொல்ல மாட்டேன், you are one of the best stylish dancer I have ever seen. You can do it. நீங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது, ஒரு நார்மலாக இதாக இருக்கக்கூடாது. இட்ஸ் a good neat performance. ஓகே, தேங்க்யூ. சூப்பர். கல்யாண் மாஸ்டர். பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிச்சிங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஆரம்பிச்சது ஒரு இமேஜினரி கேரக்டர் வச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி. இட் வாஸ் வெரி நைஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரியே யூஆர் வெரி ஸ்டைலிஷ் டான்ஸர். யூ ஹேவ் ஒன் யூனிக் ஸ்டைல் விச் இஸ் வெரி குட். அதை கண்டிப்பாக யூ ஷுட் கண்டினியூ. பட் த ஒன்லி திங் இஸ் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஸ்டாமினா லெவல் வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ அப்பர் பாடி வந்து நல்லா ஆடுது. உங்களுக்கு அப்பர் பாடி நல்லா மூவ்மெண்ட் பண்ணுறீங்க. லோவர் பாடியில் லெக்ஸ் மாத்திரம் ஃபோக் ஆடும்போது எஸ்பெஷலி லீவ் த ஜாஸ் ஆர் ஹிப்ஹாப் ஆர் வெஸ்டர்ன் எனி திங் கண்டெம்பரரி அது நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. பிகாஸ் யூ ப்ராக்டிஸ் தட். ஃபோக் ஆடும்போது மெயின்லி யோர் லெக்ஸ் ஷுட் மூவ் மோர். இன்னும் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணி ஆடினா தான் அது அந்த ஹெவியாக ஆடுற மாதிரி தெரியும். இட் லுக் மோர் அக்ரெசிவ். அது ஒன்று தான் உங்ககிட்ட குறையாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அதர்வைஸ் யூர் வெரி நைஸ் டான்சர். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்டாமினா லெவலில் டெவலப் பண்ணுங்கள். இல்லை அது இன்னி வரைக்கும் தெரில என்ன ரீசன், டு பி வெரி ஃப்ராங்க். இட்ஸ் ஒன்லி திங் இஸ் யூ ஷுட் ஸ்டார்ட் மூவிங் யோர் லெக்ஸ். நீங்கள் கை மூவ்மெண்ட் பண்ணாமல் வெறும் லெக் மூவ்மெண்ட் மாத்திரம் வாங்கி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்லி யூல் ஸ்டார்ட் டூயிங் இட்.
பிகாஸ் யூ கான்சன்ட்ரேட்டிங் இன் ஹேண்ட்ஸில் நிறையா இப்படி பண்ணும்போது இது ஜஸ்ட் தட் ஹேண்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லி லெக்கு கான்சன்ட்ரேட் பண்ண விடுறீங்க. வென் யூர் டூயிங் வெஸ்டர்ன் யூர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த ஹோல் பாடியில். கால் எங்கே வைக்கணும், எந்த போஸ் வைக்கணும், வென் யூ டேக் ஆல் தோஸ் மூவ்ஸ் அண்ட் த ஸ்டைல். அதே மாதிரி ஃபோக்லேயும் யூ ஷுட் ஸ்டார்ட் மூவிங். இல்லைனா வெறும் லெக் மூவ்மெண்ட் மாத்திரம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் தட். ஏன்னா லோவர் பாடி மூவ் பண்ணாமல் வெறும் அப்பர் பாடி மாத்திரம் ஆடினோம்னா இட் ஒன்ட் கிவ் தட் கைண்ட் ஆஃப் ஒரு எனர்ஜெட்டிக் டான்ஸ் மாதிரி இருக்காது. தட்ஸ் த ஒன்லி ரீசன் ஐம் டெல்லிங் யூ. வெறும் லெக் மூவ்மெண்ட் மாத்திரம் வச்சு ட்ரை, ஹிப் அண்ட் லெக்ஸ் மாத்திரம் மூவ்மெண்ட் யாராவது கொரியோகிராஃப் பண்ணாங்களோ இல்லை நீங்களே கொரியோகிராஃப் பண்ணி ஆடி பாருங்கள். தென் யூ வில் ஃபைண்ட் அவுட் த சேஞ்ச். அது மாத்திரம் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். லெக் மூவ்மெண்ட் மாத்திரம் ட்ரை பண்ணுங்கள், ஹிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் சாய் சக்தி டு கிவ் யூ சம் லேகியம். இது நானே வீட்ல வந்து ஆடிடுவேன் மாஸ்டர். மாஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் இல்ல ஆஷா ஜோக்கா எடுக்காத. இல்ல லேகியம்லாம் சொல்றாரு மேம். நான் வந்து மூமெண்ட் சொல்ல சாய் சக்தி ஃபோக் பண்ணும்போது பாத்தியா அப்படி இருக்கணும். அதான் லேகியம். ஆனா லேகியம் விஷயம் எனக்கு தெரியாதுப்பா. சீரியஸா சொல்ல வர விஷயம் என்னன்னா வந்து உங்களோட ஸ்டாமினாவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணாதான் அது வந்து உங்களோட ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கோ நீங்க டான்ஸ்ல வந்து நிறைய பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இது எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து முதல்ல உங்கள் ஸ்டாமினாவை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாரமும் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக ஸ்கோர் தெரியும். பட் இந்த வாரம் வந்து சைலண்ட் ஸ்கோரிங் தான் வந்து நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸோட இறுதியில் நமக்கு ஸ்கோர் தெரியாது, இந்த ரவுண்டோட இறுதியில் தான் உங்களோட ஸ்கோர் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ விஷிங் யூ தி வெரி பெஸ்ட் ஆஷா. அண்ட் இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல வந்து இப்போ ஆஷாவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னல் அவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னல் அவேர். ஓகே, நம்ம வைல்ட் கார்டு ரவுண்ட்ல அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் நாம பார்த்துட்டே இருக்கோம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கலக்கலா, துள்ளலா, இளமையா, அப்படியா, மிரட்டலா, ஓ தரத்துக்கு வருகிறார் சாய் சக்தி. வாவ் சாய் சக்தி, உங்க காஸ்டியூம்லாம் பயங்கரமா இருக்கே. Thank you ரம்யா. என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கீங்க ஆஃப்டர் ஷார்ட் பிரேக் நம்மளோட வைல்ட் கார்டு ரவுண்ட்? என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனோட கேக்குதா? ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கியா? ஆமா அண்ணா, என்ன உங்களுக்கு டவுட்? வாங்க சாய் சக்தி. சொல்லுங்க சாய் சக்தி. எந்த ரவுண்ட்ல நீங்க ஆக்சுவலா எலிமினேட் ஆனீங்க? மறந்துட்டேன், அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல. எது மறந்துட்டீங்களா? Is this the kind of seriousness you have? எனக்கு வடிவேல் பாலாஜிக்கு மோதன் விட்டாங்க. பட் அவ சிச்சுவேஷன் ரவுண்ட்ல எலிமினேஷன் ஆயிட்டேன். சிச்சுவேஷன் ரவுண்ட். ஆனா ரவுண்ட் பேரே சிச்சுவேஷன் ரவுண்ட். அதுல எப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு? அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி சிச்சுவேஷன் அந்த எலிமினேஷன் சமயத்துல? ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, ரொம்ப அழுதுட்டேன், கஷ்டமாயிடுச்சு. பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. இல்ல அப்படிலாம் இல்ல, இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் எலிமினேஷன்ல கண்டிப்பா அழுவணும். ஸோ அது மனசுக்கு நாங்க என்னமோ அப்படிதான் ட்ரெயின் பண்ணி உங்களை பண்ண வைக்கிற மாதிரி இல்ல பேசுறீங்க. அப்படி இல்ல, இந்த இடத்துக்கு வந்த உடனே வாழ்க்கையில முதல் முறையா சாய் சக்தி அடுத்தவங்களை கலாச்சிருக்காயா? இல்ல அவன் சொல்றது கரெக்ட் தான். யார் வந்தாலும் அழுதுருவாங்க தான், உண்மைதான் சொன்னா. ஏன்னா கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ. ஆமா, இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு எலிமினேஷன். ஸோ இந்த செட்டை விட்டு போறோம், கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். இந்த வைல்ட் கார்டு ஜோடி செட்டை விட்டு திருப்பி எல்லாரும் போறோம், இது பெரிய ஒரு கஷ்டம் இல்லையா? இது சொல்றதுல ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரியே இருக்கே. இல்ல வைல்ட் கார்டு ஜோடி செட் விட்டு எல்லாரும் போறோம்னா யாரை வச்சு ஃபைனல் நடத்துறது? கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் இப்போ நம்ம ஃபினாலிக்கு போறோம். ஏன் எல்லாமே தப்பா எடுக்கிறீங்க? இல்ல மேடம், இவ்வளவு எபிசோடா டிராவல் பண்ணதுனால உங்களுக்கு புரியுது மேடம், எனக்கு புரியல மேடம். டைம் ஆகும் கொஞ்சம். அப்படியா? யாருக்கு? இவருக்கா எனக்கா? ஆமா, உங்களுக்கு டைம் ஆகும். எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு இல்ல, எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும். சாய் சக்தி. ஓகே சாய் சக்தி, இன்னைக்கு சொல்லுங்க உங்களோட இலக்கு என்ன? என்னோட பெஸ்ட் நான் கொடுக்க போறேன். கஷ்டப்பட்டு நான் நிறைய சில விஷயங்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு கொரியோகிராஃபர். ஸோ அதை நல்லா நான் இந்த இடத்துல பெஸ்ட்டாக கொடுக்கணும், அதான் என்னோட எய்ம். நான் பண்ணதை நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக ஆடணும். அவ்வளோ. ரெண்டு கண்டஸ்டன்ட் அப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு போட்டியாளர்கள் பேசுன மாதிரி பேசக்கூடாது. இல்லை அப்படி இல்லை, என்னோட நான் பெஸ்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். கலக்க போறீங்க, அவ்வளோதான், மிரட்ட போறீங்க. எஸ். ஓகே, அண்ட் ஜூலி, உங்க பேர் உங்க பார்ட்னர் என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு ஆடுறதுக்கு முன்னாடி? எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனால் நல்லபடியாக சொல்லணும். இல்லை, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜூலி. அவர் ஆடுறதுக்கு முன்னாடி அவருக்கு நீங்கள் கொடுக்குற வேர்ட்ஸ் என்ன? ராதா மேம். சாய் எலிமினேட் ஆனால் கூட ஒவ்வொரு எபிசோடும் வந்து உட்காருவீங்க. அந்த உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது ஐயோ என்னால் ஆட முடியலைங்கிற அந்த ஆதங்கம் எப்போவுமே உங்கள் ஃபேஸில் பார்த்துருக்கேன். டான்ஸ் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. ஒவ்வொரு மேடையிலும் ஒரு
கிருஷ்ணன் ஏதாவது ஒரு ரோலுக்கு கூப்பிட்டா கூட அப்படியே ரொம்ப ஓப்பன் மைண்டாக வந்து பண்ணிட்டு போகிறது டான்ஸ் மேலே இருக்கிற ஆசை தான், புரியுது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வின் பண்ணணும் இல்லை ஃபைனலிஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு கிடைச்ச இந்த மேடையை நான் வந்து என்னோட தி பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆடுங்க. அந்த மாதிரி சொன்ன மாதிரி மாஸ்டர் கூட சொன்னாங்கல்ல, தி பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினச்சவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நல்லா ஆடுங்க. தேங்க்யூ மேம். ஹெலன் மாஸ்டர். சாய் சக்தி. நிறைய மூலிகை சாப்பிட்ருக்கேன் மாஸ்டர். நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எஸ், நல்லா நிறைய டைம் இருந்துச்சு. ஆமாம் மாஸ்டர், பண்ணியிருக்கேன். நான் டான்ஸ் பற்றி கேட்கல, லேகியத்தை பற்றி கேட்டேன். அல்டிமேட் மாஸ்டர். மாஸ்டர் இஸ் இன் ஃபுல் ஃபார்ம் டுடே. ஆல்வேஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஊற வச்சு நல்லா காய வச்சு ஊறுகாய் சேல்ஸ் பண்ணிடலாம் மாஸ்டர். சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டோம் மாஸ்டர். தெரியுது, உங்க மூஞ்சில தெரியுது. வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மிசைல் ஃபயர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க பாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன லேகியம்? எதுக்கு? இல்ல அந்த லேகியம் அவர் தெரியாது. அவர் வந்து லேகியம்னு ஒன்னு சாப்பிட்டு வருவார் எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி. வந்தாருன்னா ஸ்டேஜ் தெரிக்கும், அப்படியே கலக்கும். நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரா வருவாங்க. ஓ வாவ். ஜட்ஜஸ்லாம் தெரிச்சு ஒரு 5 ஃபீட் தெலுங்கு படம்லாம் பாத்திருக்கீங்களா? ஆமா. அப்படி லேண்ட் ஆவர் கார் மேல ஹீரோ 4 டோரும் வெடிச்சுக்கிட்டு 4 பேர் அப்படியே பறந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆடினார்னா நாங்க 2 பேரும் பறந்து போய் அங்க போய் ஒட்டிப்போம். ஓ காட். அத நாங்க இன்னைக்கு விட்னஸ் பண்ண போறோமா? லேகியம். அத விட்டு அப்புறம் நீங்க வாங்கிக்க, அந்த ரெசிபிலாம் கொடுங்க. இல்ல மாஸ்டர், எனக்கு ஆட தெரியாம கூட இருக்கு, அந்த லேகியம் எனக்கு வேண்டாம். ஓகே, இன்னைக்கு இந்த யாரு எங்க பறக்க போறாங்க உங்க ஆட்டத்தை பார்த்து அப்படிங்கறத பாத்துடலாம். குட் லக் டு யூ. Thank you. சூப்பர். மாஸ்டர் சொன்னதை ஞாபகம் வச்சுங்க. Thank you. மேடம் தான் சொன்னாங்க நினைக்கிறேன். அந்த ஆதங்கம் இருக்கும் நீங்கல்ல மேடம், ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்றப்ப என்னால முடியலங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள தான் இருக்கணும். பாக்குறீங்களா? ரொம்ப சப்போர்ட்டிவ். அவர் வந்து யார் இங்க இந்த ஆர்டரை மிஸ் பண்றதோட ஐ திங்க் he misses all the contestants. ஏன்னா அவருக்கு பயங்கர பாசம் எல்லார் மேலயும். ஆடுறது கூட அவர் விட்டு கொடுத்துருவாரு. நீங்க விட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னா கூட விட்டு கொடுத்துருவாரு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப்காக. ஆல் தி பெஸ்ட். கம் ஆன் மகேஷ், என்கரேஜ் ஹிம். கலக்கணும். Thank you ஷோ மகேஷ். தம்பின்னு சொல்லிருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. ஷோ மகேஷ். உங்கள மாதிரின்னு சொல்றீங்க. திடீர்னு அண்ணங்கற திடீர்னு ஷூர் மகேஷ்ங்கற போடாடி. அலாலகண்டா அலாலகண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. வணக்கமுங்க. ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைக வெல்லும் வரைக்கும். என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைக வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும், நீ இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும், அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையா அது நிக்காது ஒருபோதும். மழை துளி
தண்ணியில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே. சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீது. விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீது. நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், கலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியலும் கலைகள் சங்கமம் சங்கமம். சாய் சக்தி சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாடல். எம்எஸ்வி ஐயாவோட அந்த குரலை கேட்கறதே அவ்வளோ பெரிய ஆனந்தம். எஸ், அண்ட் உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டீங்க. எங்கேயோ சில மூமெண்ட்ஸ் ஃபர்கெட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து வி வாண்ட் டிஸ்கஸ் அபவுட் இட். ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். கலர் மாஸ்டர், கேன் வி ஸ்டார்ட் வித் யூ? சாய் சக்தி, சொல்லுங்க மாஸ்டர். நிஜமாவே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணி இந்த சாங் உங்களை ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி பண்ணீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கா இது? பிடிக்கும் மாஸ்டர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது அழகாக ஸ்டார்ட் பண்ணீங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. சம்வேர் இன் பிட்வீன் கொஞ்சம் அந்த மிஸ் ஆனோன்னு டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை மீறி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் எனர்ஜெட்டிக்காக பண்ணீங்க. அது மிஸ் பண்ணதுனால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்க. அதுதான் நான் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன், மிஸ் பண்ண கூட டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, நெக்ஸ்ட் என்னன்னு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அது வந்து அப்படியே தொடர்ச்சியாக உங்களை கீழே கொண்டு வந்துகிட்டே போகும். ஸோ அது ஒன்று தான் நான் பார்த்தேன். மற்றபடி ஐ லைக் தட் எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எப்போவுமே அந்த எனர்ஜியை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. யூ வில் ட்ரை அண்ட் டூ சம்திங். I really appreciate that. Keep it up. Thank you, Master. Thank you very much, Master. Radha ma'am? சாய், நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா எப்போவது? யூ நோ டான்ஸ் பேசிக்கலாக ஏதாவது? ரொம்ப சின்ன வயசில் கற்றுக்கிட்டது மேம். என்ன செமி கிளாசிக்கல் மாதிரி ஏதாவது? கிளாசிக்கல், ஃபோக், வெஸ்டர்ன் அந்த மாதிரி. ஃபோக். ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஏன்னா உங்கள் பாடியில் எப்போவுமே அந்த ஸ்டிஃபாக லைக் ஒரு செமி கிளாஸ் அதை கற்றுட்டு இருந்தேன் மேம் சின்னதில். சம்திங் அது எப்போவுமே இருக்கும். ஆனால் அந்த சாங்கில் இந்த மூமெண்ட்ஸ் நீங்கள் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் அந்த மூமெண்ட்ஸ் இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் கேப்பு விட்டு அதை எடுத்துட்டீங்க. நீங்கள் நடுவில் ஸ்டாப் பண்ணல. பிகாஸ் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பிளாங்க் ஆகிட்டீங்க, மூமெண்ட்டில் மறந்துட்டீங்க. அதை திருப்பி எடுக்கிறதுனா ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் அங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதோ ஒரு ரவுண்டோ ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணி ஃபினிஷ் பண்ணது ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஒன் டே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நேற்று தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் இது ஃபுல்லாக. ஏதோ ஒன்று அது அப்படி சொன்னேன்னா எனக்கு இன்னும் கோவம் வரும். நீ சும்மா இரு, நான் சொல்லி முடிக்கட்டும். அதாவது உன்னை பாராட்டிட்டு இருக்காங்க, இப்போ உன்னை பாராட்டிட்டு இருக்காங்க. அமைதியா இருக்கு. நம்ம வந்து வைல்டு கார்டுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், இப்போ ஆடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு லெவலுக்கு போகணுன்னு நினச்சி மேக்ஸிமம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு டஃப்பான ஒரு இடம் தான். ஏன்னா எப்போவுமே உங்கள் பாடியில் ஒரு ஸ்தாயியான ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை வந்து விட்டு வரணுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் கற்றுக்கிட்டா தான் அது மாறும். ஒரே ஸ்டைலில் ஃபோக்காவோ இல்லை செமியாவோ இல்லைன்னா ஒரு கடவுளோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் அந்த ஸ்டைல் எப்போவுமே போகாது நம்ம அந்த பாடியில் இருந்தால். ஸோ இனிமேல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எடுத்தால் தான் வரும். உங்களோட முயற்சி நான் ரொம்ப பாராட்டுறேன். பட் ரொம்ப நல்லா இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வைல்ட் கார்டு ரவுண்டுக்கு இப்படி இருந்திருக்கவே கூடாது. பட் நீங்கள் வந்து மறந்துட்டீங்க. அப்புறம் வந்து மூமெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தது சாய், ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா தான் எனக்கு இன்னும் கவலையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆட வந்த நீங்கள் வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. பட் நான் ஸ்டாப்பாக ஆடி அந்த ஃபீலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்த அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு, உங்களோட அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு உழைப்பு, அதை காமிக்கணுங்கிற அந்த ஒரு இதெல்லாம் காமிச்சது ரொம்ப பிடிச்சது. திஸ் இஸ் மை பர்சனல் ரிக்வஸ்ட். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும்னா மேடையில் ஆடினா தான் நமக்கு வந்து அந்த நர்வஸ்னஸ் மாறும். நம்ம நினச்ச டெய்லி வந்து பார்த்ததுனால மட்டும் வந்து அந்த மேடை நமக்கு ஒத்துழைக்காது. அந்த மேடையில் ஆடி 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 இருக்கும்போது தான் நமக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியரன்ஸ் போனோன்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் ஆனாலும் டான்ஸ் ஆனாலும் பாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், புரியுதா?
அதனால் அந்த நர்வஸ்னஸை விட்டு ரொம்ப நல்ல டான்ஸர் நீங்கள், உங்களால் டான்ஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் நீங்கள் கற்றுக்கணும். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி நீங்கள் வந்து ஒரு டான்ஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணீங்க. அது எப்படி பண்ணீங்கிறது வேறு விஷயம். பட் I really like that. Okay, all the best. Thank you so much. All the best. Thank you very much, Radha ma'am. இந்த மேடையில் வந்து நிறைய பேர் உங்களை கலாச்சிருந்தாலும் என்னதான் பண்ணாலும் அதெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற ஆட்கள் நீங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து ஜட்ஜஸ் 2 பேருமே உங்களை விட்டு தராமல் பேசுகிறாங்கல்ல, அதுக்காவது டான்ஸ் இனிமேல் நீங்கள் கற்றுக்கணும். ஓகேவா? பட் இப்போ சொல்லுங்களேன், யூ ஹேவ் an opportunity. ஜட்ஜஸ் பேசி முடிச்சிட்டாங்க. ஏன் மறந்துட்டீங்க சொல்லுங்க. ஆமா. இல்லை சேச்சி, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு. என்னன்னே தெரியல, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் மட்டும் இருந்துச்சு இன்னைக்கு. அண்ட் ஏன் இவ்வளவு நாள் டைம் இருக்கும்போது ஒரு நாள் லேகியம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா கரெக்ட்டா? அப்புறம் எப்படி டென்ஷன் வந்துச்சு? ஆமா, அந்த லேகியம் ஹெல்ப் பண்ணலையா? இல்ல என்ன அந்த மறக்காம இருந்திருந்தா ரொம்ப கியூட்டான பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கும். என்ன சிம்பிளா மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு தகுந்த மாதிரியே தான் கோரியோகிராஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் பிகினிங்ல அவர் ரொம்ப பயங்கர நர்வஸ் ஆயிட்டாரு. நான் முதல் தடவை அப்படி பார்த்தேன். இப்போ நான் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் நர்வஸ் ஆவீங்கன்னு நினைக்கல. ஏதோ ஒன்று குழந்தைங்க மாதிரி அப்படி இப்படி எல்லாம் போட்டு உருண்டு பண்ணுவீங்கன்னு தெரியும் எனக்கு. பட் நர்வஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல. வி ஆர் ஸோ ஹாப்பி யூ ஆர் ஹியர். நல்ல டான்ஸ் ஆனீங்க. ஓகே, தேங்க்யூ. நல்ல டான்ஸை கற்றுக்காங்க. கரெக்ட். Thank you. ஓகே, சாய் சக்தியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நான் ஸ்டாப் பஸ் சர்வீஸ் மாதிரி இருக்கும்னு நினைச்சோம். பட் லிமிடெட் ஸ்டாப்பிங் சர்வீஸ் அங்கங்க நின்று தான் கிளம்பிச்சு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னரோவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னரோவே. ஜோடி சீசன் 7 உடைய இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல அடுத்து வரப்போற கண்டெஸ்டன்ட் இவங்க வந்து சின்ன திரையில நிறைய பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ரோல். சீரியல்ல இவங்க அழுதாங்கன்னா ஆறா ஓடும். அது அப்படியா? டெரரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து நல்ல நிறைய பாராட்டுகள் இந்த மேடையில் வாங்கி இருக்காங்க. ஆமா, because she is a very graceful dancer. அந்த பேர் அவங்களுக்கு எப்போதுமே உண்டு. உண்மை. So let's welcome Julie. Hey Jolly. Hi Julie. Hi. ரொம்ப அழகான அட்டையர்ல வந்திருக்கீங்க. Thank you. அதோட முக்கியம் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா வராங்க பாருங்க. ஆமா, உண்மையிலேயே சந்தோஷம். மொய் வைக்காம கல்யாணத்துல சாப்பிட்டு போறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அதே மாதிரி அடிக்கடி நீங்க பண்ணுவீங்களா? அடிக்கடி இல்ல, எப்பயும் அதான் பண்ணுவேன். Fantastic. சொல்லுங்க ஜூலி, அந்த சந்தோஷம் இல்ல. அங்கேருந்து சோகமா வந்துட்டோம்னா அப்புறம் இங்கேயும் சோகமா தான் ஆடுவானால அங்கேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா சிரிச்சிட்டே வந்தா இங்க நல்லா சூப்பர்மா. சூப்பர்பா. அமேசிங்கான ஒரு ஸ்டார்ட். நீங்க வந்து எந்த ரவுண்ட்ல நம்மளோட ஜோடி சீசன் 7ல எலிமினேட் ஆனீங்க? நானும் சாய் சக்தியும் ஒன்னா தான் எலிமினேட் ஆனோம் சிச்சுவேஷன் ரவுண்ட்ல. அப்ப என்ன வார்த்தைகள் சொன்னாங்க ஜட்ஜஸ்? என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் உங்ககிட்டன்னு சொல்லி? ஆக்சுவலாக வந்து சாரும் சரி மேம் சரி என்னை பற்றி நிறையா விஷயங்கள் நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, திரும்பவும் மேம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நீ இதெல்லாம் கூட வேற ஏதாவது ரியாலிட்டி ஷோ கூட நீ வின் பண்ணுவேன், அந்த இடத்துல நிப்பேன்னு சொன்னாங்க. நான் திரும்பவும் வந்து உங்கள் முன்னாடி ஆடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜய் டிவிக்கு தான் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும். எக்ஸலண்ட். இன்னைக்கு நீங்கள் கொடுக்க போகிற பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு நான் ஃபோக் தான் கொடுக்குறேன். நிறைய ஆக்சுவலாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்க ஹேர்ல எவ்வளவு இருக்கு அதனால கேட்டேன். இல்லை, ஃபுல்லாக ஃபோக் தான் பண்ணுறேன். எப்பயும் இல்லாமல் கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி வந்து ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ராதா மேம், ஜூலி வந்து இண்டிவிஜுவலாக ஆடணுமா நம்ம ஜோடியில்? இல்லை, சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் மேம். ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து எலிமினேஷன் போகும்போது கூட உங்கள் உள்ளுக்குள்ளே எனக்கு நிறைய டான்ஸ் பண்ணோன்னு இருந்தது. பட் நம்ம பார்ட்னரோட லிமிட்டேஷன்ஸ்னால என்னால் ஆட முடியலைங்கிற வருத்தத்தோடு போனீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். இந்த பக்கம் தவிர அந்த எங்கே வேணாலும் ஓடி ஓடி நீங்கள் விளையாடலாம். ஓகேயா? ஸோ அதனால் ஃபுல் ஃப்ரீ மைண்டில் அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. எப்போவே சொல்லி நல்ல கிரேஸ்ஃபுல்லான டான்ஸர் நீங்கள். ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு இது கண்டஸ்டன்ட் கூட சொல்லலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கல்யாண் மாஸ்டர். ஜூலி சார், வெல்கம் பேக். தேங்க்யூ சார். கொஞ்சோண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறீங்க. தேங்க்யூ. இப்போ பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சோண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. But you've done a lot of hard work. From where you've come is like phenomenal. I really appreciate that as a person. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதே சமயத்தில் இங்கே வந்து நீங்கள் ஆடும்போது எப்பவுமே ஒரு எனர்ஜெட்டிக், எப்பவுமே எந்தூசியாஸ்டிக்காக தான் வந்து ஆடுவீங்க. நீங்கள் ஒரு நல்ல பேஷனோட நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், டான்ஸராகவும் நம்ம ப்ரூவ் பண்ணணுன்றது உங்கள் ஆணித்தனமாக உங்கள் மனசில் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. Do your best. Thank you, Master. Thank you.
சூப்பர் ஜூலி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மகேஷ். என்ஜாய், ஜாலி. అంటే అమలాపురం, అంటే ఆహాపురం, అంటే ఇండియన్ रिदम, इलू इलू करके आज नाचेंगे हम. हे అంటే అమలాపురం, అంటే ఆహాపురం, అంటే ఇండియన్ रिदम, इलू इलू करके आज नाचेंगे हम. అంటే बूढ़ा शरम, ऊपर उठा कदम, ये అంటే एक है जन्म, ऐश की दुकान पे तू आजा सनम. मन मेरा मेहंदी कली, उम्र मेरी 18 होने चली. हटा दे छिलका तू मेरे दिल का, आ खा ले मूंगफली. हे मीना है नाम, मैं हूँ मैं टॉम टॉम, आजा करे तेरा रम पम पम. मीना है नाम, मैं हूँ मैं टॉम टॉम, आजा करे तेरा रम पम पम. అంటే అమలాపురం, అంటే ఆహాపురం, అంటే ఇండియన్ रिदम, इलू इलू करके आज नाचेंगे हम. हे అంటే అమలాపురం, అంటే ఆహాపురం, అంటే ఇండియన్ रिदम, इलू इलू करके आज नाचेंगे हम. అంటే बूढ़ा शरम, ऊपर उठा कदम, ये అంటే एक है जन्म, ऐश की दुकान पे तू आजा सनम. मन मेरा मेहंदी कली, उम्र मेरी 18 होने चली. हटा दे छिलका तू मेरे दिल का, आ खा ले मूंगफली. हे मीना है नाम, मैं हूँ मैं टॉम टॉम, आजा करे तेरा रम पम पम. मीना है नाम, मैं हूँ मैं टॉम टॉम, आजा करे तेरा रम पम पम. अरे तनिक ताल तो बदलना भैया. ए बंगास. आरे प्रीतम प्यारे, बंदूक में ना तो गोली मारे. आरे प्रीतम प्यारे, बंदूक में ना तो गोली मारे. आरे प्रीतम प्यारे, सब आग तो मेरी चोली मेरे. जरा हुक्का उठा, जरा चिल्लम जला. पल्लू के नीचे छुपा के रखा है, उठा दूं तो हंगामा हो. पल्लू के नीचे दबा के रखा है, उठा दूं तो हंगामा हो. ஜூலி, நீங்க வந்து எவ்வளவு பிரைட்டான ஒரு என்ட்ரியை கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு பிரைட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறோம். we were smiling fully watching you and even the judges were. நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே திருப்தியா ரசிச்சோமா. ஓகே, we'll start with ராதா மேம். சூப்பரா இருந்தது. தேங்க்யூ மேம். கம்ப்ளீட் நல்ல ஸ்மைல் பண்ணி நீங்கள் டயர்ட்னஸ் தெரியாமல் எப்போவுமே அந்த ஸ்மைலிலே கவர் பண்ணிடுவீங்க. ஃபுல் ஆன் டான்ஸ், ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட். நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட்டு அந்த அந்த ட்ரெஸ் கொஞ்சம் போனதுனால கொஞ்சம் சில மூமெண்ட்ஸை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க. பட் ஆனால் கிரேஸை விடலை. ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் 100% என்ஜாய் பண்ணியிருப்பேன். உங்களோட எனக்கு இங்கே கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஜூலி, கீப் இட் அப். குட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ராதா மேம். கலான் மாஸ்டர். ஜூலி, a very vibrant performance. தேங்க்யூ மாஸ்டர். சூப்பர். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்ககிட்ட அந்த அந்த வெரி அந்த ஜோஷ் அது தெரிஞ்சுது. நல்ல எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ். நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் எதுவாக முடியுன்றது உங்கள் மனசில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆச்சு.
தவிர ஐ thoroughly enjoyed your performance. Thank you, Master. சூப்பர். ஜூலி, உண்மையிலே வந்து ரெண்டு பேருமே அவ்வளோ அற்புதமாக பாராட்டியிருக்காங்க. உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எலிமினேட் ஆனதுக்கப்புறம் கூட மனசளவில் எல்லாம் சோர்ந்து போகாமல் இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு பண்ணியிருக்கீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ மகேஷ். ரிசல்ட் என்னங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூலியோட பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போய்ட்டு வந்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரோவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னோரோவேர். ஜோடி சீசன் 7 உடைய வைல்ட் கார்டு ரவுண்ட்ல இப்போ டான்ஸ் ஆட வர போறவங்க இவங்க வந்து சரவணன் மீனாட்சியில ரொம்ப பாப்புலரான ஒரு கேரக்டர்ல வந்து அவங்க நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஆமா, பேசியே பேர் வாங்கின பொண்ணு, ஊர் வாங்கின பொண்ணு. ஆமா, நம்மளோட ஜோடி சீசன் 7 பொறுத்த வரைக்கும் வந்து வடிவேலு பாலாஜியோட அவங்க சேர்ந்து ஆடும்பொழுது தான் அவங்க எலிமினேட் ஆனாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் நந்தினி. நந்தினி, பயங்கர ஜாலியான ஒரு பர்சன் நீங்க. ஆனா வந்து நீங்க எலிமினேட் ஆகும்போது வந்து அவ்வளோ இமோஷனலா எலிமினேட் ஆயிட்டு போனீங்கல்ல, இப்போ எப்படி வந்திருக்கீங்க? அதுக்கப்புறம் ஜாலியா ஜிம்கனும் வந்திருக்கு. ஜாலி திருப்பி ஜாலி நந்தினியா வந்துட்டீங்க. ஜாலியா நந்தினியா தான் இருக்கு. எந்த ரவுண்ட்ல நீங்க வந்து எலிமினேட் ஆனீங்க? மாரியத்த ரவுண்ட்ல. அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இல்ல, கரகாட்டக்காரங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரிஜினல் கேரக்டர் கரகாட்டக்கார பொண்ணா வந்துட்டேன். இப்போ நம்பிச்சு விட்டாங்க. Oh my god, this is நடிப்பு or this is real? இல்ல, நிஜமாவே கரகாட்டக்கார பொண்ணா ஆடுனேன் அதுல. கரகாட்டக்கார பொண்ணா ஆடுனேன். ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்படி ஆடலையேமா, அதான் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு நீங்க கொடுக்க போற பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. சோலோவா இன்ன வரையும் நான் ஆடினது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சோலோவா ஆடுறேன். இது வைல்ட் கார்டு அப்படின்றத விட நான் செம்மையாக என்ஜாய் பண்ணி டான்ஸை ஆடணும் அப்படின்னு மைண்ட் தாட்டில் தான் வந்திருக்கேன். இதுலேருந்து ஜெயிச்சு போகணும், ஃபைனல் போகணும் அப்படிலாம் தாட்டில். இன்னைக்கு ஆட போகிற டான்ஸை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஜாலியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும், இதான் உங்களோட தாட் இப்போ. அண்ட் என்ன ஸ்டைல், கிளாசிக்கலா, கண்டெம்பரரியா, ஃபோக்கா, எப்படி வந்து? ஃபோக் தான் ஆடலான்னு இருக்கேன். பிகாஸ் எனக்கு அதுதான் தெரியும், அதனால அதை எடுத்திருக்கேன். ஓகே ஓகே நந்தினி, யூர் ஆல் கியர்ட் அப். என்னப்பு? கியர்ட் அப். அதாவது ரெடியா இருக்கியா? அப்படி சொல்லணும். அதான் எனக்கும் புரியல. ரெடியா இருக்கேங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்க. ஜட்ஜஸ் வாழ்த்துக்கள். ஜட்ஜஸ் உங்களோட வாழ்த்துக்கள் ப்ளீஸ் கொடுங்க. ராதா மேம், இந்த ஜோடி ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமாவே நந்தினி எலிமினேட் ஆகும்போது ரொம்ப ஃபீல் ஆனேன். பிகாஸ் டேலண்டான ஒரு டான்ஸர். அவங்க ஜோடி ஆடும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அவுட் பண்ணுறதுக்கு. பட் அவங்க டேலண்ட்டை ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக எலிமினேட் ஆனவங்கிற ஃபீல் எனக்கு நந்தினி நிஜமாகவே இருந்தது. நீங்கள் அன்றைக்கி அழுவும்போது கூட அந்த ஒரு ஐயோ ஐ கேன் டூ பெட்டர், அதுக்கான இன்னும் எனக்கு ஸ்டேஜ் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ரவுண்டாவது கிடச்சிருக்கலாம், நான் நல்லா ஆடியிருப்பேனே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபயர் உங்ககிட்ட இருந்தது. ஸோ டெஃபினட்டாக இப்போ நீங்கள் ஆட போகிறது வந்து சிம்பிளாக எடுக்காமல் கமிட்மெண்ட்டோட டான்ஸ் ஆட வந்திருக்கீங்க. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க நான் வந்து நல்லா ஆட வந்திருக்கேன். நல்லா ஆடுறது மட்டும் இல்லை, நான் வந்து ஃபைனலில் போய் நிற்பேங்கிற மனசோட உறுதியோடு ஆடுங்க. ஓகேயா? குட் லக். தேங்க்யூ ராதா மேம். மாஸ்டர் நந்தினி, வெல்கம் பேக். தேங்க்யூ சார். இதே பேச்சு போட்டியாக இருந்தால் நீங்கள் தான் ஜெயிச்சிருப்பீங்க, அது தெரியும். பெருத்த அவமானம். என்னது பேச்சு போட்டி பெருத்த அவமானமா? ஜெயிக்கிறது மேடம். ஸோ நீங்கள் சொன்னதே நல்லா இருந்துச்சு. நான் இங்கே டோட்டலாக என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறதே ஜெயிக்கிறது தான். ஏன்னா அந்த மாதிரி ஆடினவங்க தான் இன்றைக்குமே ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிக்கணுன்ற ஒரு ஷூட்னஸோடையோ இல்லை கிளவராக ஆடணும்னு யோசிச்சாலே வந்து இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் விஷயம் டான்ஸ் ஆடுறது அண்ட் மனசார ஆடுறது தான். ஸோ அதை சொன்னதே நீங்கள் ஜெயிச்ச மாதிரி தான். கண்டிப்பாக சூப்பராக ஆடுவீங்க நம்புகிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ பாஸ். ஓகே நந்தினி, ஸோ வந்து நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு வந்து ஜட்ஜஸ் நம்புகிறாங்க, நீங்களும் நம்புறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். குட் லக் டு யூ. தேங்க்யூ மகேஷ்.
de beste opposter de høj. Se nu pe paite se atta do best Polisi pode popo polisi pode popo Raro raro na siva kasi agirajesi sigu beste Polisi pode popo polisi pode popo Chettu vida mangola Numente sakka unnada చాకులాంటి పిల్లాడే ఎంత షార్ప్ గున్నాడే చాకొచ్చి mango కోస్తే polisi pode కన్నే కొట్టాబంటే polisi pode ముద్దే పెట్టాబంటే polisi pode చెయ్యే పట్టాబట్టే polisi pode రో polisi pode కాటు కెట్టాబంటే polisi pode కాటు లేసాబంటే polisi pode గోడే దుకాబంటే polisi pode డోరే కొట్టాబంటే polisi pode polisi pode நந்தினி உண்மையிலே ஒரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்க கேட்டலாம். ராதா மேம். நந்தினி நிஜமாவே நீங்கள் சொன்ன மாதிரியே ஜாலியாக டான்ஸ் பண்ணணும், ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப செம மியூசிக் எடுத்து கம்ப்ளீட் டான்ஸ் மூமெண்ட்டை கொண்டு வந்து ஃப்ளோரில் டான்ஸ் ஆடணுங்கிறத நீங்கள் நிஜமாவே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மேம். காம்படிட்டிவ் ரவுண்ட் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் டான்ஸ், அது வந்து உங்களை மட்டும் நான் சொல்லலை, ஜஸ்ட் டான்ஸ் இஸ் நாட் இனஃப். அது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் நல்ல டான்சர்ஸ் எல்லாம் எப்போவுமே நல்ல டான்ஸ் ஆனதுனால கமெண்ட் வாங்கினதும் கிடையாது. டான்ஸ் ஆடாதவங்க ஆடுற மாதிரி எக்ஸ்ப்ரெஷனோடு இருக்கும்போது நல்லா கமெண்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. காம்படிட்டிவ் ரவுண்டுன்னு வரும்போது இது எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு மேபி ஐ ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. மற்றவங்களோட இதை வச்சு பார்க்கும்போது மறக்கலை. ஒரு ரெண்டு இடத்துல ஒரு சின்ன டவுட் வந்தது. அப்போ என்னாச்சுன்னா அந்த மூமெண்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் சின்னதாகிடும். அப்புறம் கண்டினியூஸாக இவ்வளோ நேரம் இவ்வளோ பீட்டில் ஆடணுன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப டஃப்பானது. கடைசியில் வரும்போது கொஞ்சம் டயர்ட்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் சிரிச்சிருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கலாம். பட் பிகினிங்கிலிருந்தே நல்ல பீட்ஸாக பண்ணிட்டு வந்ததுனால இருக்கலாம். பட் ஓவரால் நிஜமாவே நல்ல டான்ஸ் பண்ணியிருக்கீங்க, அழகாக டான்ஸ் பண்ணியிருக்கீங்க, தப்பு சொல்லாத அளவுக்கு டான்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். மாஸ்டர். நந்தினி மாஸ்டர் சொன்ன மாதிரியே மனசார ஆடினீங்க. தேங்க்யூ. அதில் சந்தோஷமாக ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பற்றி கவலை கிடையாது. நான் ஆடணும், எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் லவ் டான்ஸிங். இந்த மாதிரி ஆடினீங்க, அது தெரிஞ்சுது கண்டிப்பாக. பிகாஸ் மைண்டில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக ஆடினீங்க. பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, கரெக்டாக நல்ல எனர்ஜியோட போனீங்க, எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா இருந்துச்சு. போக என்ன ஆச்சுன்னா பாடுறது கொஞ்சம் நிறுத்திட்டீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் மூமெண்ட்டில் ப்ராபப்ளி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ப்ராபப்ளி எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, மற்றபடி இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் எனர்ஜெட்டிக் டான்ஸ். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கலன் மாஸ்டர். ஸோ நிறைவான கமெண்ட்ஸ் உங்களோட நிறைவான பெர்ஃபார்மன்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. வித் தட் வைல்ட் கார்டு ரவுண்ட்ல அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னரவே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 7 பவர்ட் பை சிக்னரவேர். நம்ம வைல்ட் கார்டு ரவுண்ட் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அடுத்ததா வந்து பரபரப்பை உண்டாக்க போகிற அந்த கண்டஸ்டன்ட் யாருன்னா என்னோட மிக நெடுங்கால நண்பர், ஓகே, மிகப்பெரிய திறமைசாலி, நகைச்சுவையாளர், நம்மளோட ஜோடி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெவி காம்படிட்டர், ஒரு சிறந்த ஆட்டக்காரர். எஸ், லெட்ஸ் வெல்கம் அமுதவாணன். ஹாய் அமுதவாணன். ஹாய். உழைப்பாளி ரஜினி சார் கெட்டப்ல வந்திருக்கீங்க. அப்படியே இருக்கு. ஆமா. காசி பண்ணா சதைச்சிட்டியே என்ன? இல்ல என்ன என்ன சொல்ல வரீங்க இந்த அமர்கலா அஜித் ஸ்டைல் இல்ல? அப்படியா? அப்படி சொன்னீங்கன்னா அப்படி. ஓகே. ஓகே அமுதோ சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு எலிமினேஷனுக்கு அப்புறம் அது ப்ரீ ஃபைனல்ஸ் நடந்து அதில் எலிமினேட் ஆனீங்க. அதுக்கப்புறம் இப்போ வைல்ட் கார்டு வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு பயங்கர உற்சாகம் வெறியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா உற்சாகமா இருக்கேன். ரொம்ப ஒரு வெறியா இருக்கேன். அப்படியா? இமோஷனலா இருக்கீங்களா? ஆமா. ஓகே. அந்த போன வாரம் நீங்க சொன்ன வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கா? ஓடிட்டு இருக்கு. இருக்கு, எங்களுக்கும் ஓடிட்டு இருக்கு. நீங்க பேசினது நீங்க இது வரைக்கும் அழுது நாங்க பார்த்ததே கிடையாது. இல்ல நானே உண்மையா பார்த்ததே இல்ல. சீரியஸாவே காமெடி ஷோல ஃபுல்லா எல்லாம் கலாச்சிட்டு வர ஆக்டர்ஸ் ஃபுல்லா ஜாலியாக கலாச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோமா. அன்றைக்கி அழும்போது நான் திரும்பி தான் ஐயோ கடவுளே அழக்கூடாது சாமி, எப்படியாச்சும் க்ளோஸாக வச்சுருவாங்க கேமராவை, எப்படியாச்சும் அப்படி நினச்சிட்டு திரும்ப முடியல என்னால். சரி திரும்ப பேசலாம் பார்க்குறேன். அப்புறம் தான் ஐயோ சாய் சக்தி அழகாம தான் சிரிச்சோமே, அந்த பாவம் தானா அப்படி. வெரி குட். ஓகே அமுதவாணன், எங்களுக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து அந்த எலிமினேட் ஆகும்பொழுது வந்து பேசின விதம் வந்து ஓகே போச்சு போச்சு இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு அது ஒரு கவலையை கொடுத்துச்சு. நீங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்க போறீங்க இந்த ரவுண்டை அப்படின்னு சொல்லி. ஆமா சீரியஸா தான் எவ்வளோ விஷயம் விட்டுருக்கோம் வந்திருக்கோம். இதுதான் அப்படின்ற மாதிரி ஆச்சுல. இப்போ எந்த ஷோ எதுவுமே பண்றது இல்லை, ஜோடி நம்பர் 1 மட்டும்தான். ரைட். அடிச்சினோம், ஏன்னா எவ்வளோ லாங் வந்துட்டோம், எவ்வளோ கஷ்டம், நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இதுதானே ஃபுல்லாகவே இருக்குது இல்லையா? ஸோ வைல்ட் கார்டுக்கு பயங்கரமான ரிஹர்சல்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கு, நல்லாவே பண்ணியிருக்கேன். ஓகே ராதா மேம் அண்ட் கல்யாண் மாஸ்டர், நீங்கள் வந்து போன வாரம் அவர் பேசுனதும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அவருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ராதா மேம்? நிஜமாவே அமுதா வந்து இன்னும் கம்ப்ளீட் கிவ் அப், இனிமே அவ்வளோதான், இந்த ஃபஸ்ட்டு சான்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு போனாதான் அப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. இந்த வயசில் அந்த மாதிரி நினைக்கிறதே தப்பு. அப்புறம் அழுவுற மாதிரி ஒரு மெடிசின் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் அழ வந்துடும், ரொம்ப கவலை வந்தாலும் அப்படியே புலம்பி அழுது தீர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக. அதனால தான் உங்களால் இவ்வளோ ரிலீஃபாக, இவ்வளோ நல்ல ஓப்பன் மைண்டாக, இவ்வளோ நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக இங்கே வந்து நிற்க முடியுது. புரியுதா? ஆமாம் மேம், அன்றைக்கி திரும்ப நின்று ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தேன். திரும்ப பேசலாம் பார்க்குறேன், பேச முடியல. திரும்ப ஃபுல்லாக அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் கிளியராக பேசிட்டே இருந்தேன். அதான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை இங்கே ஸ்டேஜில் காமிச்சிடுங்க, அவ்வளோதான். ஓகே, குட் லக். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ராதா மேம். கல்யாண் மாஸ்டர், நான் வந்து ஜப்பானில் ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணேன். கிட்டத்தட்ட 2 மாதம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். அண்ட் வி டிட் 21 ஷோஸ் ஆல் அரவுண்ட் ஜப்பான். ஒரு தமிழ் ஷோ தான், சூப்பர். ஜாப்பனீஸ்க்காக பண்ணோம், ஒரு மியூசிக்கல். எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி ஷோ முடிஞ்ச அப்புறம் சந்தோஷமாக தான் இருக்கணும். திடீர்னு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அது மாதிரி அழவே மாட்டேன், தேம்பி அழுறது. ஒரு குழந்தை கூட அது மாதிரி அழாது, அந்த மாதிரி அழுதுட்டு இருந்தேன் நான். அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் என்னன்னு. சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஹார்ட் ஒர்க்கு, இவங்களெல்லாம் மிஸ் பண்ண போகிறோமே, இந்த ஸ்டேஜ் விட்டு போக போகிறோமேன்ற அந்த ஒரு ஃபீலிங் தான், அந்த எமோஷன். இவ்வளோ ஜாலியாக இருந்தோமே, இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமே, தோற்று போகிறத பற்றி கிடையாது. அது வந்து அழுக வரது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு வயலனை போட்டுடுறீங்க, அதையே வச்சு ப்ரோமோ பண்ணுறீங்க, யார் அழுதாலும் காமிச்சிடுறீங்கன்னு. அது ஆக்சுவலி இட்ஸ் அ ரியல் எமோஷன். அது நிறைய பேருக்கு அந்த இடத்துல நின்று பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாம் நினைப்பாங்க அது வேணும்ட்டே ஏதோ டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறதுக்காக தான் அழுறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் அன் எமோஷன். இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போகிறோமே, இத்தனை பேர் நம்மளை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்களே, இவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போவோமே, இந்த ஸ்டேஜ், இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரூப் விட்டு போயிடுவோமோ, ஐயோ நம்மளை ஒதுக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணும். அதெல்லாம் அது ஒரு எமோஷன் தான். இட்ஸ் நாட் தோற்று போகிறத பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறையா வாட்டி நம்ம தோற்றுருக்கோம், நிறையா ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் டேலி பண்ணி பார்த்தா ஜெயிச்சது தான் ஜாஸ்தியாக இருக்கும். எத்தனை பேர் எவ்வளோ தோக்குறானோ அவன் பெருசாக அழுவான், பயங்கர பெரிய ஆள் ஆகிடுவான். தோக்க வந்து உங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே ஏறிட்டே இருக்கும் எனர்ஜி. அது வந்து வேஸ்ட்டாக போகாது. கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க, எதில் எவனாலும் வின் பண்ணுவீங்க. இதுதான்னு கிடையாது. எப்படியோ கடவுள் வந்து நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான் வச்சுருப்பாரு. ஸோ எந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருப்போம், எங்கேயோ நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், எப்படியோ பெரிய ஆள் ஆகிடுவோம். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு வெரி குட் கண்டெண்டர். அதுவே எல்லாரையும் நல்லா சிரிக்க வைக்கிறீங்க. அது மாதிரி ஒரு புண்ணியம் வந்து வேறு யாருமே பண்ண முடியாது. தேங்க்யூ. சிரிக்க வைக்கிறது வந்து பிக்கெஸ்ட் திங். டூ யுவர் பெஸ்ட்.
தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது அப்படியே மைண்டில் ஏற்றிக்கோங்க. பிரில்லியண்டான நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் அமுதவாணன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் நண்பா. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கிள்ளாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துணியை கேட்டேன், வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத போகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசாங்கில்லாத பாசம் கேட்டேன், புல்லின் நுனியில் பனியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை போதும் விரலை கேட்டேன், நிலவில் நனையும் சோலை கேட்டேன், நீலக்குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து உருள புல்வெடி கேட்டேன், தொட்டு படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன், மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன், உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன், ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டேன், வானம் முழுக்க நிலவை கேட்டேன், வாழும் போதே சொர்க்கம் கேட்டேன், எண்ணம் எல்லாம் உயர கேட்டேன், எரியும் தீயாய் கவிதை கேட்டேன், கண்ணீர் கடந்த ஞானம் கேட்டேன், காமம் கடந்த யோகம் கேட்டேன், சுற்றும் காற்றின் சுதந்திரம் கேட்டேன், சிட்டுக்குருவியின் சிறகை கேட்டேன், உச்சந்தலை மேல் மழையை கேட்டேன், உள்ளங்காலில் நதியை கேட்டேன், பண் கொண்ட பாடல் பயில கேட்டேன், பறவைக்கு இருக்கும் வானம் கேட்டேன், நன்றி கெடாத நட்பை கேட்டேன், நடுங்க விடாத செல்வம் கேட்டேன், மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன், மழையின் சங்கீதம் ருசிக்க கேட்டேன், நிலவில் நதியில் குளிக்க கேட்டேன், நினைவில் சந்தனம் மணக்க கேட்டேன், விழுந்தால் நிழல் போல் விடவே கேட்டேன், அழுதால் மழை போல் அழவே கேட்டேன், ஏகாந்தம் என்னோடு வாழ கேட்டேன், எப்போதும் சிரிக்கின்ற உதடுகள் கேட்டேன், பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன், சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன், ராஜராஜனின் வாழை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன், பாரதியாரின் சொல்லை கேட்டேன், பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன், மாயக்கண்ணன் குழலை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன், தொட்டுக்கொள்ள பாசம் கேட்டேன், மழையை போன்ற தூய்மை கேட்டேன், புல்லை போன்ற பணிவை கேட்டேன், புயலை போன்ற துணிவை கேட்டேன், இடியை தாங்கும் தோள்கள் கேட்டேன், இழிவை தாங்கும் இதயம் கேட்டேன், துரோகம் தாங்கும் வலிமை கேட்டேன், தொலைந்து விடாத பொறுமை கேட்டேன், சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன், சொன்னால் சாகும் வேகம் கேட்டேன், கயவரை அறியும் கண்கள் கேட்டேன், காலம் கடக்கும் கால்கள் கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரமாறும் காயம் கேட்டேன், மூடியில்லாத முகங்கள் கேட்டேன், போலி இல்லாத புன்னகை கேட்டேன், தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 5 வயதில் புத்தகம் கேட்டேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன், காசே வேண்டாம் கருணை கேட்டேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன், கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன், குறைந்தபட்ச அன்பை கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன். உதவானன் கவி பேரரசு வைரமுத்துனுடைய வைர வரிகளில் வந்த பாடல், இந்த பாடலில் வந்து எவ்வளோ உற்சாகம் வேகம் நெருப்பு போல இருந்ததோ உங்கள் ஆட்டத்தில் இருந்ததுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஜட்ஜஸ்ட்டை கேட்கலாம். ராதா மேம். அசத்தை வச்சுட்டேன். சொல்கிறத தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஆளுங்க தான் அந்த ஃபயரை வந்து பேசும்போது நம்ம பேசிடலாம், பட் ஸ்டேஜுக்கு வரும்போது ரொம்ப கம்மியாக தான். அது வந்து சிச்சுவேஷன் கூட அவங்களுக்கு ஒத்துழைக்காமல் கூட போகலாம், இல்லைன்னா அவங்க கூட நர்வஸ் ஆகலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் இருக்குது. அதெல்லாமே பறக்க விட்டு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. உங்களோட டான்ஸை பார்த்தா வந்து டான்ஸ் மூமெண்ட் மாதிரி தெரியாது, ஆனால் ஃபுல் எமோஷனல். அதில் பியூட்டிஃபுல் ஸ்டெப், டஃப்பான ஸ்டெப்பை போட்டிங்க. அதை வந்து எங்கெல்லாம் போடணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த மூமெண்ட்டு
போட்டாட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வைக்கணும். அதுக்காக கொஞ்சம் மூமெண்ட்ஸை கரெக்டான இடத்துல கரெக்டான டைமிங்கில் கரெக்டான மூமெண்ட் கரெக்டான லிப்பில் மீனிங்ஃபுல்லாக போட்டிங்க. அதுதான் பெரிய விஷயம். தேங்க்யூ மேம். ஓகே, ரொம்ப பிடிச்சது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். சூப்பர். தேங்க்யூ ராதா மேம். கல்யாண் மாஸ்டர் நல்ல எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ், நல்லா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஃபயர் தெரிஞ்சுது. ஏன்னா இது வந்து ஒரு நான் ஸ்டாப் சாங், அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும், எந்த இடத்துலையுமே எமோஷன் இறங்கவே இறங்காது. அதுக்கேற்ற மாதிரி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, நல்ல எமோஷனலாகவும் இருந்துச்சு. கீப் இட் அப். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் கல்யாண் மாஸ்டர். கேட்டேன் பாடல் முழுக்க வந்தது. இதன் மூலமாக நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல் தி பெஸ்ட். பாப்போம் நடக்குதா இல்லையா. தேங்க்யூ. குட் லக் அமுதவாணன். மேம் என் கூட ரொம்ப ஓ மை காட், வாவ். இன்னைக்கு நம்ம கண்டெஸ்டன்ட்ஸோட இன்னொரு முகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சபாஷ், சரியான போட்டி. அமுதா, நான் ஒவ்வொரு எபிசோட்ல ஆடிட்டு தானே இருக்கேன். இந்த மாதிரி நீங்க தனியா ஆடிட்டு இருக்கீங்க, என் கூட ஆன சொன்ன மேம். நான் மேம் பாவம் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு Dress வேற மேட்சிங்கா இருக்கு. வேர்க்க வெறுவத்தி ஆடிட்டு. ஆமா, போன எலிமினேஷன் ரவுண்ட்ல என்ன சொன்னேன்? எல்லாருமே சைஸா குடுக்குறாங்க. மேம் பட் அவர் ஆசைப்பட்ட சைஸ் மேம். நீங்க அவர் மாஸ்டர் நீங்க தான் காமெடி பண்ணி போதோ மாமா கூட சேர்ந்து அடிக்குறாங்க கவுண்டர். நம்ம பாட்டுக்கு சும்மா அப்படியே எல்லாம் பண்ணி அப்படியே சமாளிச்சு. அதான் மேம் ரசிக்கிறோம். With a big round of applause, let's welcome Radha ma'am. மாஸ்டர் நம்ம கட வீதி கலகலக்கும் என் அக்கா மகள் அவ நடந்து வந்தா. நம்ம பஸ் ஸ்டாண்டு பளபள வழக்கும் ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா. பின்னி முடிச்ச அவ ரெட்ட சடையும் நல்ல எட்டு எடுத்து அவ வச்ச நடையும் துண்டி ஒண்ணு போட்டத போல் சுண்டி வண்டி இருக்கும். கட வீதி கலகலக்கும் என் அக்கா மகள் அவ நடந்து வந்தா. Thank you Radha ma'am. Thank you so much. ஒரு பலத்த கைதட. இது காண முடியாத ஒரு காட்சி. இன்னைக்கு வந்து அமுதவாணன் நீங்க கேட்ட உடனே ராதா மேம் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு உண்மையை வந்து நாங்க சொல்லி ஆகணும். உங்களோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை விட இப்பதான் நீங்க இன்னும் பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கறத நாங்க சொல்லணும். அது அந்த மாதிரி வந்த உடனே நம்ம நிறைய பண்றோம். அப்படியே உணர்ச்சியப்பட்டீங்க அப்படியே. Thank you Radha ma'am. Thank you very much. So much of love towards you. சித்தார்த் சொல்றான் பாண்டியராஜனும் அனுஷ்காவும் அண்ணன் மாதிரி இருக்குன்னு சொல்றான். ஸோ ராதா மேம், இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்த பெர்ஃபார்மன்ஸஸ் பத்தி சொல்லுங்க. இந்த வாரம் நீங்க பார்த்த பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ என்னன்னா, இந்த வைல்ட் கார்டு ரவுண்டில் வந்து பொதுவாகவே கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸை நான் அடக்கி வாசித்து தான் ஆகணும். பிகாஸ் ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த காம்படிஷன் அவங்க மறக்கமோ இல்லையோ நான் மறந்துடுவேன். அவங்க டான்ஸ் பண்ணுறது அப்படியே என்ஜாய் பண்ணி அதில் என்ன என்னோட மனசில் வருமோ அதுதான் நான் வெளியே காட்டி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணுவேன். பட் ஆனால் இதில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க போகிறோம். அந்த பெரிய டிசிஷனுக்காக சில விஷயங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணணுங்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு ஃபுல் ஜோடி 7ல் சீரியஸாக எனக்கு ஜட்ஜ்மெண்ட்னா இந்த வாட்டி தான் நான் கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் சோஃபார் பண்ணவங்கெல்லாம் அவங்களுக்கு பெஸ்ட் என்னமோ கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி சொல்லணுமோ ஃபுல் அண்ட் ஆல் என்னால் சொல்ல முடியலன்னா கூட ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் ஐ எம் ஹாப்பி. எல்லாருமே திருப்பி வந்து அவங்கள எல்லாரையுமே சேர்ந்து பார்க்க முடிஞ்சது. இட்ஸ் ரியலி ஹாப்பி. சூப்பர். தேங்க்யூ மேம். கல்யாண் மாஸ்டர். வைல்ட் கார்டு ரவுண்டில் எல்லோரும் வந்து ஆடினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி கலந்துக்கிட்டு திருப்பி நம்மளும் ஃபைனலிஸ்ட் ஆகலாம். ஆனால் எல்லாருக்கும் கெப்பாசிட்டி இருக்குன்றது அவங்களுக்கே தெரியும். நல்ல ப்ராக்டிஸ். சில டைம் சில விஷயங்களுக்காக மிஸ் பண்ணி எலிமினேட் ஆகிருக்காங்க. ஏன்னா நம்ம பார்ட்டாக தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த தடவை இட்ஸ் another சான்ஸ் ஃபார் த contestants. இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது நாங்கள் அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே. இப்போ நான் எதுவும் சொல்ல விரும்பலை, நான் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அடுத்த எபிசோட் முடிஞ்ச உடனே ஃபைனலிஸ்ட் யார் நாங்கள் அறிவிப்போம்.
ஸோ மிச்சம் இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு சஸ்பென்ஸோட தான் வந்து நம்ம முடிக்கிறோம். எஸ், ஏன்னா வைல்ட் கார்டு ரவுண்டுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அடுத்த வாரம் இருக்குது. அடுத்த வாரத்தில் வந்து இன்னும் மீதம் இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தர போகிறாங்க. எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த மேல் கண்டஸ்டன்ட் எந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட் எந்த 2 பேர் ஃபைனலிஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய போகுது. எஸ், ஸோ அந்த பிரம்மாண்டமான மேடையில் நடக்க போகிற அந்த ஃபைனல்ஸில் 4th ஃபைனலிஸ்ட் ஜோடி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். And until we meet you next week, this is bye from Mahesh and me, Ramya, along with our lovely judges and our adorable contestants in Arun Ice Cream Jodi Season 7, powered by Signoroware. Good night. Jodi knows